எல்லாம் ஓகே, பயங்கரமாக இருக்குது, என்கேஜிங்காக இருக்குது, எனக்கு இமோஷ்னலாக டச் ஆகுது. பட் தான் காதலித்த பொண்ணை அவன் லவ் பண்ணுற பையன் கூட சேர்த்து வைக்கிறது வந்துட்டு எப்படியா இருக்கும்? சொந்தக்காரங்களையோ தெரிஞ்சவங்களையோ அந்த ஒருத்தன் இருப்பான், எல்லாத்தையும் தாங்குற ஒருத்தனா, அது அவனுக்கு கூட அது தெரியாது. குரலுக்கு அவன் லவ் பண்ணான்னு தெரியாது. என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிற ஒருத்தனை நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறேன். ஃபீலிங்ஸ் இல்லைன்றதுனால அவள் பண்ணுறது சில்லியாக இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப பெரிய கில்ட் இருந்திருக்கு. அவள் எப்போ அவனுக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு அவள் தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த டைம் அவள் உடஞ்சிட்டான். அந்த பொண்ணு அத்தனை பேர் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து அவன் தனியாக அவளை கூட்டிகிட்டு போயிட்டு வேணான்னு சொல்கிறது இருக்குது. எல்லார் முன்னாடியும் அவளை வந்துட்டு தர்ம சங்கடம் ஆக்கக்கூடாது அப்படின்னு அவன் யோசிக்கிறதுல தான் அந்த ஒரு ஹீரோய்க்கு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ரியாலிட்டியில் நம்ம எல்லாருக்குமே ஒரு எக்ஸ் இருப்பாங்க. நம்ம எக்ஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டு தான் இன்றைக்கி ஒரு லைஃப்பை வாழ்கிறோம். சப்போஸ் நமக்கு எக்ஸ் திரும்ப வராங்கன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அங்கே போகிறத விட இன்றைக்கி இந்த டைமில் நமக்கு யார் மேலே ஃபீலிங் இருக்கோ, நம்ம கூட யார் இருக்காங்களோ, நமக்கு யார் மேலே லவ் இருக்கோ அவங்க கூட போகிறது தான் சரின்னும் எனக்கு தோணும். கீர்த்தி, வணக்கம். வணக்கம். we meet again. எஸ். டூடுக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி பேசியிருந்தோம். அப்போவே நீங்கள் ஒன்று கான்ஃபிடென்ட்டாக ஒன்று சொன்னீங்க, டூட் ரிலீஸ் வரும், வந்ததுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம் அப்படின்ற மாதிரி. எனக்கு அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. ஆனால் இப்போ படம் பார்த்தேன், ரொம்ப தைரியமான படமாகவே பார்க்குறேன் நான். இது எடுத்த சில முடிவுகள், இந்த ஃபார்மேட்டுக்குள்ளே இது பேசக்கூடிய பல விஷயங்கள், அந்த ஹீரோ கதாபாத்திரத்தை என்னவா பார்க்குது, அவன் செய்யக்கூடிய வேலையை இந்த படம் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுது, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால ரொம்ப தைரியமான, ரொம்ப முக்கியமான ஒரு, இந்த ஃபார்மேட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபில்மாகவே நான் கண்டிப்பாக பார்க்குறேன். ஸோ நம்ம செக்மெண்ட் போஸ்ட் கட் கிளாரிட்டிக்குள்ளே இந்த வாட்டி இந்த படத்தை பற்றி நல்லா விரிவாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேர்த்து பேசலாம் அப்படின்னு நினச்சேன். பேசலாமே. அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹாப்பி திவாலி டு யூ. தேங்க்யூ அண்ட் சேம் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். இந்த ரிலீஸ்லேருந்து 1-2 நாள் என்னவாக இருந்திருக்கு உங்களுக்கு? ரோலர் கோஸ்டர். ஸோ ப்ரெடிக்ட் பண்ண நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, ப்ரெடிக்ட் பண்ணாத நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. பண்ணதுலேருந்து 2, பண்ணாததுலேருந்து 2 சொல்லுங்கள். பண்ணதில் 2 என்னென்னா, ஒரு நல்ல ஒரு டிபேட்டாக இருக்கும்னு நினச்சேன். நிறைய பேர் பார்ப்பாங்க, மக்களுக்கெல்லாம் பிடிக்கும், ஆனால் அதே நேரத்தில் நிறைய பேசுவாங்க இதை பற்றின்னு நினச்சேன். அது நடந்துச்சு. ஓகே. நம்பர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணணும்னு நினச்சேன். சூப்பர். ஏன்னா அது ரொம்ப கிளியர் கட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியத்துக்குள்ளே தான் நம்ம ஆப்ரேட் ஆகிறோன்றதில் நான் இருக்கேன் தெளிவாக. ஸோ அது நம்பர்ஸ் நல்லா பண்ணணும்னு நினச்சேன். இப்போ வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ்கிட்ட பேசினதுலேயும் அவங்க சொல்கிற நம்பர்ஸ்லேயும் மேசிவ் நம்பர்ஸ் பண்ணுது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். எதிர்பார்க்காதது வந்துட்டு இதை விட நான் நினச்சதை விட பெரிய அப்ரிசியேஷன் கிடைச்ச இடங்கள் நான் எதிர்பார்க்காதது. அது ஒன்று நடந்துச்சு. சில ஸ்பேசஸில் வந்துட்டு அந்த எமோஷன்ஸு அதெல்லாமும் இன்னும் கொஞ்சம் போய் பீப்புள்கிட்ட இனிமேல் லேண்ட் ஆக போகுது அப்படின்றது எனக்கு இப்போ புரியுது. ஓகே அண்டர்ஸ்டுட். இந்த ஃபில்ம் வந்துட்டு இப்போ நான் பார்த்ததுனால, இதனுடைய ப்ரெமிஸ் என்னன்னு தெரிஞ்சதுனால, இந்த ஐடியா, இவன் தான் ஹீரோ, இந்த ஹீரோ இந்த வேலையெல்லாம் செய்கிறான் இந்த படத்தில் அப்படின்னு நீங்கள் பிரதீப் சொல்லும்போது அந்த மனுஷனுடைய ரியாக்ஷன் என்னவாக இருந்துச்சு? ஸோ அவர் வந்துட்டு நான் சொல்லும்போது அவருக்கு ஸ்க்ரீன் பிளேவாக என்டர்டெயின்மெண்ட்டாக பேஸாக பார்க்குறதுனால அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணார். ஓகே. அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணார் சொல்லும்போது. முடிச்சுட்டு அவர் சில இன்டர்வியூஸ்லலாம் சொல்லியிருந்த மாதிரி எல்லாம் ஓகே, பயங்கரமாக இருக்குது, என்கேஜிங்காக இருக்குது, எனக்கு இமோஷ்னலாக டச் ஆகுது. பட் ஒருத்தன் தான் காதலித்த பொண்ணை அவன் லவ் பண்ணுற பையன் கூட சேர்த்து வைக்கிறது வந்துட்டு எப்படியா இருக்கும் அப்படின்றது அவருக்கு இருந்துச்சு டெஃபினட்டாக. அது அவரோட முடிவுக்கு தான் நான் விட்டேன். பட் அவருக்கு அதை ரீப்ராசஸ் பண்ணி பார்க்கும்போது, இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட ஒய்ஃப் ஒருத்தன் போய் சேர்த்து வைக்கிறான், அதாவது ஒய்ஃப் அதுக்கப்புறம் தான் வந்து சொல்கிறா, அதுக்கப்புறம் சேர்த்து வைக்கிறான்னா அது வேறு கதையாக இருந்திருக்கும். ஆமாம். ஓகேங்களா? இது வந்துட்டு இவன் போய் புலிவாலை பிடிக்கிற கதை. நான் எதை மாசாக பார்க்குறேன்னு நான் நிறைய இடத்துல சொல்லும்போது என்னென்னா, இவன் ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டான். அதாவது இப்போ இந்த மாதிரி கல்யாணம் நடந்து போச்சு, நடந்து முடிஞ்சோடனே அன்றைக்கி நைட்டு ஓப்பன் பண்ணுறான், இல்லை அடுத்த நாள் ஓப்பன் பண்ணுறான், ஐயோ என்னடா இது அப்படின்னா ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்துட்டு அவனுக்கு முன்னாடியே தெரியுது
தெரிஞ்சு அவன் ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லார் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு அனாய் ஆகிட்டு போகிறான். ஆனால் அங்கே போயிட்டு அவன் முகத்தை பார்த்துட்டு திரும்ப வர்ற இடம் வந்துட்டு அது டேர். அதுதான் ஒரு 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 ஹீரோ. முடியுமா அப்படின்னா முடியும். நான் புலிகிட்ட மாட்டிக்கல, போய் புலிவாலை பிடிக்கிறேன் அப்படின்னு எடுக்கிறது தான் ஒரு ஹீரோவாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஸ்பேஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அதுலேருந்து ஒரு ஹீரோஸ் ஜேர்னியாகவும் அது இருக்கிறதுனால அந்த மண்டபத்தை விட்டு அவன் வெளியே அப்படி போயிட்டு அதுக்கப்புறமா என்னடா போயிட்டானே நீ வருத்தப்படும் பொழுது அங்கேருந்து அவன் திரும்ப வர்றது, அதுக்கப்புறம் அது ஒரு 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 ஹீரோவோட ஜேர்னியாகவும் அவனோட முடிவுகள், அவன் அதை எப்படி பார்க்குறான், அவன் அவனை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறான் அப்படின்னு இருக்கிற நிறைய ஆங்கிளில் இருந்த ஹீரோயிசம் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஓகே ஐ திங்க் இன்டர்வியூஸில் கூட ஹி வாஸ் சேயிங் இந்த ஒரு இடம் தான் எனக்கு பெரிய யோசிச்சுட்டே இருந்தேன். பட் அதை வந்து நீங்கள் ஏதோ ரீவொர்க் பண்ணதாக. What did you rework? ரீவொர்க் வந்துட்டு ஒரு சின்ன அதில் இருக்க ஹியூமரோட மாஸ் கொஞ்சம் அதிகமாக்குனேன். ஓகே, மாஸ் இப்போ இன்டர்வலில் வந்துட்டு நான் அந்த ஷார்ட் கம்போசிஷன்ஸ் ஆகட்டும், சைட்லலாம் பட்டாசுலாம் வெடிச்சு ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பேப்பரில் இருக்கிறத விட அதுக்கப்புறமா என்னால் சொல்ல முடிஞ்சுது. திஸ் இஸ் ஹவ் ஐ see the ஷார்ட். அவன் இப்படி தான் வருவான். அந்த டயலாக் அவன் சொல்லும் போது இப்போ உதாரணத்துக்கு நான் வந்துட்டு ரஜினி சார் ஃபேனுன்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், இப்போ படம் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாம். அண்டு அந்த இன்டர்வல் பர்டிகுலர் மொமெண்ட்டாக எனக்கு பர்சனலாக ஆஸ் அ டைரக்டராக அவர் பண்ண எல்லா ஸ்வாகு, சாக்லேட் சுற்றுனது, ஃபோன் சுற்றுனது, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் அங்கேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த இன்டர்வல் பர்டிகுலர் மொமெண்ட்டில் அவர் கண்ணில் தண்ணியோடு அங்கே நின்று அவரை பார்க்குற அந்த உன்னத்தான சாங் ஆரம்பிக்கும். கண்ணில் தண்ணியோடு அவர் பார்ப்பார். பார்த்துட்டு இப்படி கண்ணை தொடச்சிட்டு இப்படி பண்ணுவார். ஓகே, ஸோ தட் இஸ் தி ட்ரிபியூட் டு யூனோ ரஜினி சார் ஃப்ரம் மை சைட். உண்மை. ஓகேங்களா, எனக்கு அந்த மொமெண்ட்டை நான் கேப்சர் பண்ணுன்னு சொல்லும் போது தான் அவருக்கு வந்துட்டு இது சும்மா ரஜினி சார்னோடனே நடை உடை பாவனை ஸ்டைல் அதில் இல்லாமல் இது வேற ஒரு ஸ்பேஸை நம்ம டச் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்றது அவருக்கு புரிஞ்சு அதுக்கப்புறம் அது நடந்துச்சு. நான் மாத்திரன்றதை விட இன்னும் பெட்டராக விவரிச்சேன்னு சொல்லலாம். புரியுது. எத்தனையோ படங்கள் வந்து இவனுடைய ஒரு நிலைமையை பயங்கர சோகத்தோடு காமிச்சிருக்காங்க இல்லை? ஐயோ பாவம், தான் ஆசைப்பட்ட பெண் அவனுக்கு கிடைக்கலையே அப்படின்ற அந்த இடத்துல கூட அவன் ஒரு தியாக மனப்பான்மையோட ஒரு வேலையை அவனை செய்கிறானே அப்படின்றத ஒரு மாதிரி நம்மளை உருக்க காட்டி தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் நீங்கள் சொன்னது போல் எனக்கு இது ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. அவனுடைய இருக்கிறதுலேயே ரொம்ப சோகமான இடங்களுக்குலாம் அவன் நகரும் பொழுது இந்த படம் அவனை ஹீரோவாகவே கொண்டாடுது இல்லையா? அதை நீங்கள் சினிமாட்டிக்காக நீங்கள் ட்ரீட் பண்ண விதமும் சரி, பார்க்குறவங்களுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்ச்சியும், வாட் அ மோமெண்ட், வாட் அ ஹீரோயிக் மோமெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்குள்ளே தான் ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. இது உட்காரும் நினச்சிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் செய்யக்கூடிய வேலை இந்த ஹீரோ கிராமருக்குள்ளே இதை நான் எலிவேட் பண்ணி ஒரு ஒரு கேமராவை பார்த்து நடந்து வரான் கெத்தா அப்படின்றது யூஸ்வலாக வில்லனை கேவலப்படுத்திட்டு அப்படி நடக்கும்போது தான் நம்ம இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் பார்ப்போம். இது சரியாக உட்காரும் அப்படின்றது யூஆர் ஆல்வேஸ் கான்ஃபிடென்ட். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். அந்த இன்டர்வலில் வந்துட்டு நான் வல்கர் இல்லை, அவங்க தான் வல்கர்னு சொல்லிட்டு அவன் வர்ற அந்த ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ஹீரோயிக்காக தான் இருக்குது. ப்ளஸ் ஒரு ஹீரோயிக் அப்படின்னா என்னன்னு எனக்கு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன்னா என்னால் யாரையும் ஒரு 10 பேர்லாம் அடிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ், ஒரு டேபுவை உடைக்கிற இடத்துலையோ ஒருத்தவங்களுக்காக அவன் போகிற அந்த செல்ஃப்லெஸ்னஸ் இருக்குல்ல, அதுதான் எனக்கு பர்சனலாக ஹீரோயிக். இப்போ நம்ம பார்ப்போம் நம்மளோட குடும்பத்தில், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸில், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த ஒருத்தன் இருப்பான், இல்லை அந்த ஒருத்தின்னு வச்சுக்கலாம். ஆனால் மெஜாரிட்டியாக நான் பார்த்ததில் அந்த ஒருத்தன் இருக்கான். எல்லாத்தையும் அவன் தோளில் போட்டு தாங்குவான், எல்லாருக்காகவும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவான். அதுக்கு அவனுக்கு பதிலுக்கு என்ன வேணும், என்ன திரும்ப கிடைக்கும்னு எதுவுமே தெரியாது. ஆனால் அவனால் அதை பண்ணாமல் இருக்கவே முடியாது. உள்ளேருந்து அந்த தியாக மனப்பான்மை வந்துகிட்டே இருக்கும், ஊறிகிட்டே இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஹீரோயிக்காக இருக்கும். நம்ம என்னைக்காவது திரும்ப நான் நினச்சி பார்க்கும்போது ஏன்னா இவ்வளோ பண்ணுறாங்க, என்ன தாண்டா எதிர்பார்த்தாங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ அது அகெயின் நான் பார்த்த பழைய ரஜினி சார் படங்கள்லாம் அந்த ஒரு குவாலிட்டி இருந்துச்சு. அப்சல்யூட்லி. அது இன்னும் நிறைய பேர் அந்த இடம் தொடலையோ, அந்த ரஜினி சார் ஃபேன்ஸ் ஆகட்டும், இன்ஸ்பிரேஷன்ஸாக இருக்கட்டும், அந்த தியாக மனப்பான்மையிலேருந்து எதையும் எடுக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப உண்மை. அதாவது நான் நன்மை பண்ணுவதற்கு நான் ஒரு கடுமையான ஒரு உழைப்பு இதில் போட தேவையில்லை, எனக்கு இயல்பாகவே உள்ளிருந்து ஊறி வந்துக்கிட்டே இருக்கு. என்னாலே நான் நினச்சாலே என்னால் நல்லது பண்ணுறதை தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் இல்லை. அண்ட் அதனால தான் நமக்கு அவருடைய வெற்றி படங்கள்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆமாம் இல்லை சார், நான் எப்படி பார்க்குறேன்னா உங்களுக்கு ப்ரீ ரஜினி சார், போஸ்ட் ரஜினி சார். எனக்கு பர்சனலாக ரஜினி சார் வந்துட்டதுக்கப்புறம் யாரோட ஒரு பெரிய பேன் இண்டியன் வைஸே எந்த ஒரு ஹீரோய்க்கான ஃபிலிம்ஸாக இருந்துச்சுனாலும், எந்த ஒரு மாஸ் படங்களாக இருந்தாலும் அதில் அவரோட டச் இருந்துகிட்டே இருக்குது. இன்ன வரைக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, எல்லாத்துலேயும் சரி. அதில் ஒன் ஆஃப் த மந்த்ரா யாரும் சிலர் கொஞ்சம் மிஸ் பண்ணது வந்துட்டு இந்த செல்ஃப்லெஸ்னஸ். நல்லவன்
நல்லவன், இந்த 2025 ஒரு நல்லவன் எக்ஸிஸ்ட் ஆகிறான். ஆனால் அவன் வந்துட்டு எப்படின்னா நான் நல்லது பண்ணுறேன் பாருன்னு தான் காட்டிகிட்டு இருக்க மாட்டான். அவன் திட்டுவான், அவன் கடிப்பான், டென்ஷன் ஆவான், கலாய்ப்பான், ஃபன்னாக இருப்பான், என்டர்டெய்னிங்காக இருப்பான். ஆனால் என்றைக்குமே அவனுடைய மனசு வந்து ஒரு கலங்கமே இல்லாத ஒரு மனசுன்றதை நீங்கள் நம்புவீங்க. இருக்கும். மேபி நீங்கள் இந்த ஒரு ஜென்சி ட்விஸ்ட் ஒன்று இருக்குல்ல இந்த ஃபிலிமில், ஓவரால் அந்த ஃப்ளேவர் படம் பூராகவே இருக்குல்ல, அதுவே அதுக்கு உதவிச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பட்டும் படாமல் மேலோட்டமாக நல்லது செய்யறது இல்லைன்னா அப்படியே உள்வாங்கி சோகப்பட்டு ஒரு தேவதாஸ்ன்ற ஒரு கதாபாத்திரம் எப்படி இருப்பான்னு எப்படி நடந்துக்குவான்னு நமக்கு தெரியும்ல, தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு அப்படிதான் நடந்துக்குவான். இவன் ஓரளவுக்கு அந்த ஜோனுக்குள்ளே போகும்போது கூட எப்படி இந்த எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் டக்குன்னு அதுலேருந்து ஒரு ரீல் பார்த்து நம்ம வெளில வந்துடுவோம்ல அப்படின்ற மாதிரி இவன் ரோட்டில் அழுதுகிட்டே இருக்கான் ஒரு நிமிஷத்துக்கு. அடுத்த நிமிஷம் அங்கேருந்து ஏதோ யாரோ டாயை வந்து இது பண்ணி விட்ட மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணி விட்ட மாதிரி டக்குன்னு அப்படியே பவுன்ஸ் ஆஃப் பண்ணி சரி ஓகேவா போதும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இருக்காங்க. இல்லை சார், நான் ஆக்சுவலாக எழுதும்போது என்ன கான்ஷியஸாக இருந்தேன்னா தேவதாஸாகவும் போகணும், அதே நேரத்தில் இந்த தேவதாஸ் வந்து குடிக்கக்கூடாது, சிகரெட் அடிச்சுட்டு தன்னை செல்ஃபாக அழிச்சிக்கிற ஒரு தேவதாஸாக இல்லாமல், ஆனால் அந்த உணர்வு இருக்குல்ல, ஃபீலிங், அதை மாற்ற முடியாது யாராலையுமே. ஸோ அவனுக்குள்ளே அந்த ஃபீலிங் இருக்குது, ஆனால் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே அவன் போகக்கூடாது. இதுதான் நான் இருந்தது. இப்போ நம்ம ஃபீல் பண்ணாலும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக அட்டம் பண்ணி அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணணும். வெளியே இருந்து யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ அவன் அதை தான் கான்ஸ்டண்ட்டாக அவனுக்குள்ளே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். அவனுக்கு ஃபீலிங் வரும், அவனுக்கு வலிக்கும், அவன் ஃபீல் பண்ணுவான், ஆனால் நம்ம இப்படி இருந்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லி தொடச்சி போட்டு எந்திரிப்பான் அவன். இதுதான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது. ப்ளஸ் அந்த ஃபுட்பாத் சீனில் அவங்க 2 பேரும் அழுகிற சீனில் அதோட கோரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணும் அவனை ஒரு தேவதாசாக ஆக விடாமல் அவனுக்கு ஒரு லைஃப் இருக்கணும், அவனும் நம்மளை மாதிரி நல்லா இருக்கணுன்ற இன்டென்ஷனில் அந்த அந்த தேவதாஸ் மேலே எனக்கு பெருசாக எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு முரணும் இருக்குது. புரியுது. அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அது வந்துச்சு. அண்ட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சதும் கூட அந்த ஒரு ஐடியா வேர் யூ சே இதுவே ஒரு விதமான ஒரு போதையாக உனக்கு மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்மள பல பேர் நம்ம கவனிப்போம்ல, அவங்க அந்த சோகத்தையே வச்சு தன்னை டிஃபைன் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ யாரு அப்படின்னா நானா காதலி விட்டு போனவன் அப்படின்றது மட்டும் அவனோட அடையாளமாக அது மாறும் பொழுது அது ஒரு பிரச்சனையாக மாறுது இல்லையா? ஆமாம்மா, அந்த சோகத்தை சொரிஞ்சு அதில் சுகம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த சீன் வச்சது. ஓகே, உங்களுக்கு இது என்ன இதெல்லாமே இன்ட்ராஸ்பெக்ஷன்லேருந்து வந்த ஸ்பேசஸா உங்களுக்கு? இல்லை இது ரொம்ப ஒரு மாதிரி இந்த அடிக்ஷன் நல்லது கிடையாது, இது போதைக்கான சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன் கிடையாது, பட் இது ஒரு மாதிரி எமோஷனல் அடிக்ஷன். அப்படியே சோகமாக இருந்து அப்படியே என்னடா ஆச்சு அவனுக்குன்னா அவனா 3 வருஷம் முன்னாடி அந்த பொண்ணு விடுவான் இன்னும் அதில் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே இருக்கிறது நல்லது இல்லைன்ற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு? இல்லை சார், இப்போ நம்ம செல்ஃப் இதிலேருந்து எடுக்கும்போது நம்ம பல இடத்துல ட்ரை பண்ணுவோம், படம் பண்ணுறதுக்கோ சர்வைவலுக்கோ எதுக்கோ நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம 2 நாளுக்கு மேலே சோகமாக உட்காந்தா அவ்வளோதான், அந்த மாதம் காலி ஆகிடும், அந்த வருஷம் காலி ஆகிடும். மேபி ரொம்ப நாளாக சோகமாக இருக்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்கனாமிக்கல் சப்போர்ட்டோ பேக்ரவுண்டோ தேவைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லைன்னா ஒரு 3 நாளுக்கு மேலே நீங்கள் சோகமாக இருந்தீங்கன்னா லைஃப் ஆட்டோமேட்டிக்காக அடித்து துவைச்சி அடுத்த வேலை இட்லி எங்கேருந்து கிடைக்கும். ஆமாம், அடுத்த வேலை பூவாக நல்ல தம்பி இன்ச்சு ஓடு அப்படின்ட்டு அதுவாக விரட்டிடும். சோகமாக இருக்கிறதுக்கு ஒரு லக்ஸரி தேவை. அப்சல்யூட்லி. நான் ஆக்சுவலி குரோனாலஜிக்கலாக போகலான்னு நினச்சேன், பட் நம்ம அங்கே நான் லீனியராக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். குரோனாலஜிக்கலாகவே போவோம். எடுத்த உடனே 100 வருஷம் பாட்டு வருது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. நம்ம எல்லாருமே கேட்டு வளர்ந்துருப்போம்னு நினைக்கிறேன். அதுவும் கல்யாணத்துக்கு போனால் யாருமே கேட்காம இருந்திருக்க மாட்டாங்க. பட் அந்த பாட்டு உங்களுக்கு அறிமுகமானதை பற்றி எனக்கு சொல்லுங்கள். அந்த அழகாக ஒட்டிச்சு கூட உங்களுடைய தீமுக்கே இல்லை? ஆமாம் ஆமாம், அந்த பாட்டு தீமுக்கு ஒட்டினதுனால தான் அது வச்சுது. சரி, ரஜினி சார் பாட்டோ இல்லை வைக்கிறோன்னா வேறு எது போட்டிருந்தாலும் கைத்தட்டில் வந்திருக்கும், இது போட்டால் கைத்தட்டுவாங்கன்னு தெரியும். அதுவும் அதோட ஒன் ஆஃப் த ப்ரிவிலேஜ், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. அது இல்லாமல் இந்த கதைக்கு அது ரொம்ப அழகாக உட்காந்துச்சு. எனக்கு பர்சனலாக அவரோட பல பாட்டு பிடிச்ச மாதிரி இந்த பாட்டும் பிடிச்ச பாட்டு தான். ஆனால் நான் அந்த கதைக்கு எது பெட்டராக இருக்கும்னு தேடினதில் தான் எனக்கு இந்த பாட்டு வைக்கலான்னு தோணுச்சே ஒழிய இது கூட பர்சனல் அட்டாச்மெண்ட்டில் அது வைக்கல. ஏன்னா ஆமாம், இது ஒரு கல்யாணம் அப்படின்ற ஒரு இடத்த ரொம்ப அழகுபடுத்துறதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு தான் ஜென்ரலாகவே இல்லை. அதன் பிறகு உங்களுடைய டைட்டில் கிரெடிட்ஸ்லாம் ப்ளே ஆக ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஒரு கல்யாண அரங்கம் என்னவாக மாறுது, ஒரு அலங்கோலமாக மாறுது இல்லையா? ஒரு கோலாகலமான இடத்துல இருந்து அது ஒரு உடைக்கப்படுது எல்லாமே. ஆமாம், அது ஒரு என்டர்டெய்னிங்காக ஒன்று பண்ணணும். எனக்கு கொஞ்சம் இந்த ஜாக்சன் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் இந்த கதையோட தேவையில்லை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ஒரு ஓப்பனிங் சீனான போயிட்டு ஒருத்தன்
தாலியை பை மிஸ்டேக் அறுத்ததுக்கும் ஆமா இந்த ஹோல் படம் பேசுகிற விஷயத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. தீமேட்டிக்காக எடுத்து அதை நீங்கள் பார்த்த உடனேவே இந்த படத்தினுடைய கோர் எங்கே அடங்கியிருக்கு அப்படின்றது ஓரளவு உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சல. ஸோ அது கதைக்கும் தேவையாக இருந்துச்சு. ப்ளஸ் அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நல்லா பண்ணணும், நல்லா ஒரு நான் சொன்னல கொஞ்சம் ஆக்ஷனை புஷ் பண்ணணும், டைட்டில்ஸ் கார்டு அங்கே போடணும் ஃப்ரீஸ் பண்ணி, இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஆடியன்ஸுக்கு ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட மாட்டோமான்ற இன்டென்ட்லேருந்து வந்து நீங்கள் ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணும்போது எல்லாமே பாவம் அந்த மனுஷன் ஒரு பெரிய கஷ்டத்துக்குள்ள ஆக்குற ஒன்று பயங்கரமாக அடி வாங்குற ஒரு இடமாக இருக்கட்டும், கீழே விழுற இடமாக இருக்கட்டும், அங்கே எதுவும் ஹீரோயிசம் பண்ணுற இடங்களை நீங்கள் ஃப்ரீஸ் ஃப்ரேமும் பண்ணுறது கிடையாது அந்த ஸ்பேஸில். ஆமாம், பட் அது ஒரு மொமெண்ட்டாக இருக்கும்னு நான் நினச்சேன். அடிக்கிறத விட அவன் அடி வாங்குறதுல இருக்கிற ஃபன்னும் நல்லா இருந்துச்சு எனக்கு. அதன் பிறகு அந்த பெண்ணுடைய அப்பாவாக சரத்குமார் அவங்கள பார்க்குறோம். அவருடைய அந்த குழந்தைத்தனமான எனர்ஜி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஐ அப்சல்யூட்லி லவ்ட் வாட் யூ டிட் வித் திஸ் கேரக்டர். அவருடைய பெர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லேயர்ஸும் அதில் இருக்கக்கூடிய ஐ திங்க் இது ஸ்பாய்லர்ஸோடு தான் நம்ம போட போகிறோம். அதனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு வில்லத்தனமும் எதிர்பார்க்காத வரக்கூடிய ஒரு வில்லத்தனமும் நான் ரொம்ப ரசித்தேன். பட் அது ஒர்க் ஆகிறதுக்கு அவரை நான் முதல்ல குழந்தையாக பார்ப்பது ரொம்ப முக்கியமாக எனக்கு இருந்துச்சு. அதை பற்றி சொல்லுங்கள். அவர் அந்த ஜோனுக்குள்ளே தள்ளுவதும் பரவாயில்ல மாறிடுங்க, ஒரு 15 வயசு பையனாகவே மாறிடுங்க இந்த இடங்கள்ல அப்படின்னு. அது ரெண்டு. நம்பர் 1 அகெயின் என்டர்டைன்மெண்ட். அந்த காரணத்துக்கு தான் நான் வச்சேன். நல்லா பார்க்கணும். எனக்கு இந்த பழைய படங்கள்லாம் நான் இப்போ எனக்கு கில்லி படத்தில் பிரகாஷ் ராஜ் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் நம்ம பார்ப்போம்ல, ஒரு ஹியூமர். இந்த கலாபவன் மணி அவரோட கேரக்டர்ஸ் சில படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு வில்லத்தனமும் இருக்கும், அதே நேரத்தில் அது ஈரியாக இருக்கிறத விட அது ஃபன்னாகவும் இருந்தால் பின்னாடி நல்லா லேண்ட் ஆகும் அப்படின்னு யோசித்தேன். ரெண்டாவது, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்குற வில்லன்ஸ்லாம் வந்துட்டு யாரும் வில்லனாக இருக்கிறத விட ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், அதுதான் அது இன்னும் க்ரீப்பி ஆக்குது. ஸோ எனக்கு அப்புறம் யோசித்து பார்க்கும்போது ரியலாகவும் இருக்குது, என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது. அப்போ ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படி யோசிச்சு அந்த கேரக்டரை ஆரம்பிச்சு. ஆனால் அந்த உடல் மொழி அவர்கிட்டேருந்து வாங்குவதற்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக சிரமப்படலை. ஆக்சுவலாக அது அவருக்குள்ளே அவர் ஃபன் அப்படிங்கிற இடம் நான் ஸ்பாட்டில் வரும்போதும் சரி பேசும்போதும் சரி அவருக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு பெரிய நம்பர் ஆஃப் வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஓகேவா? ஆனால் அவரோட லுக்கில் அது இல்லை. அது எங்கேருந்து வருதுன்னு நான் நினைக்கிறேன்னா, அவர் ரொம்ப ஃபன்னாக இருக்கார், ரொம்ப ஜாலியாக இருக்கார். அவரால் நிறைய நேரம் சிரிக்க முடியுது. ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கூட அப்படி ஷோல்டரை தட்டிட்டு ஜாலியாக கலாய்ச்சிட்டு அந்த ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு மினிட்லேயும் நல்லா ஜாலியாக இருக்க முடியுது அவரால். ஸோ அது அவருக்குள்ளே இருக்குது. நான் அதை அவர்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினச்சி போனேன். அப்புறம் எனக்கு போக போக என்னன்னா, சார் நீங்கள் ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படி ஜாலியாக இருக்கீங்களோ அந்த மாதிரியே இருக்கு, நீங்கள் எதுவுமே மாற்றிக்க தேவையில்லை, ரொம்ப சீரியஸாக பண்ண தேவையில்லை அப்படின்னோடனே அப்புறம் அவராகவே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட் டே ஷூட் பண்ண சீன் வந்துட்டு அந்த இன்டர்வலுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சீன் வரும்ல, அந்த சீன் தான் நாங்கள் ஃபஸ்ட் டே சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று பண்ணுவார்ல, 2-3 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த முக்கியமான சீன். அந்த சீன் தான் இது எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்பாய்லர்ஸ் போட்டு தான் போடுவோம். நீங்க பயப்படாதீங்க, கவலையே படாதீங்க. அப்போ அவர் ரிவீல் ஆகிற சீன், அவர் ரிவீல் ஆகிற அந்த ஒரு சீன், அந்த ஒரு சீன்லேயே அவர் வந்துட்டு ஃபன்னாகி வில்லனாகி ஃபன்னாயின்னு உங்களுக்கு டைனமிக்ஸ் மாறிட்டே இருக்கும். அந்த சீன் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணது. ஓகே ஓகே ஓகே. ஸோ எடுத்த உடனே அந்த காம்ப்ளெக்ஸ் லேயர்லேருந்து ஆரம்பிக்கிறீங்களே. ஆமாம் ஆமாம். நிறைய ரோல்ஸை கான்ஸ்டன்ட்டாக நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களா படத்தில்? ஒரு ஆண்னா இந்த வேலையை தான் செய்யணும், பெண்ணா இந்த வேலையை தான் செய்யணும் அப்படின்ற ஒரு பல விதிமுறைகளை உடைக்குதுன்னு நினைக்கிறேன் டூட் அங்கங்க. அதில் ஆரம்பத்திலேயே நடக்கிற ஒரு விஷயம் வந்து இவங்க ப்ரப்போஸ் பண்ணுற ஒரு ஐடியா. அவங்க எப்படி வேணால் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம், பட் ஒரு ஜென்ரலாக ஒரு ஆண் தான் இப்படி ப்ரப்போஸ் பண்ணி பாப் கல்ச்சர் உலகெங்கும் அப்படி தான் காட்டப்படுது. முட்டி போட்டு ஒரு ரிங் எடுத்து கொடுப்பது. டாக் டு மீ அபவுட் இட். அந்த சீன் வந்துட்டு எனக்கு அகைன் அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுறது கதைக்கு தேவைப்பட்டுச்சு எனக்கு. ஏன்னா நான் ஒரு சீன் முடிவு பண்ணிட்டேன், இவன் வந்துட்டு ஸ்வீட்டாக இருக்கணும் எனக்கு. அதே மாதிரி ஹீரோயிக் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ப்ரொப்போசலில் அந்த பொண்ணு அத்தனை பேர் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து அவன் தனியாக அவளை கூட்டிகிட்டு போயிட்டு வேணான்னு சொல்கிறது இருக்குல்ல, அவளை அங்கே எம்பாரஸ் பண்ண முடியாது, எல்லோரும் முன்னாடியும் அவளை வந்துட்டு தர்ம சங்கடம் ஆக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு சின்ன ஐயோ அவள் என்ன ஃபீல் பண்ணுவா அப்படின்னு அவன் யோசிக்கிறதுல தான் அந்த ஒரு ஹீரோயிக் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போ நான் ரிவர்ஸில் யோசித்து பார்க்கும்போது அதுக்கு இந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணாதான் இந்த சீன் எல்லாமே லேண்ட் ஆகும். ஆக்சுவலாக அதில் ஒரு டயலாக் கூட வரும், இந்த நீனடி விட்டு படத்தில் வர்ற மாதிரி உட்காந்துருக்கு. கரெக்டாக நான் கேட்கலான்னு நினச்சேன் உங்களை. எனக்கு முழுசாக உட்காரல, எனக்கு புரியுது, எனக்கு அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது.
நான் எனக்கு ஏன்னா என்ன கொஞ்சம் எங்க இருந்து வரேன்னு மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப பொலிட்டிக்கலி கரெக்ட் ஸ்பேஸ்ல இருந்து நான் வரல. நான் எங்க இருந்து வரேன்னா அது ரொம்ப ப்ரூட்டலா இருந்துச்சு. ஆமா, உன் ஃப்ரெண்டு தானே, ஏன் உன் ஃப்ரெண்டை நீ இப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லையேன்னு தோண வச்சுதுங்க. எனக்கு தெரியல. இப்போ நான் இருக்கும்போது, என்னோட நண்பர்கள் கூட இருக்கும்போது, நான் பார்க்கும்போது, இல்லை இன்டர்நெட்டில் இதை பற்றி பேசுகிறவங்களே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருப்பாங்க அப்படின்னு எனக்கு யோசிக்கும் போது, இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நான் நார்மலைஸ் பண்ணல. ரொம்ப நார்மலாக இருக்குது. நாங்கள் ஜாலியாக தான் பேசிப்போம். ஆனஸ்டாக இங்கே இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பேசுவாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா எல்லாமே தெரியும். அப்புறம் எனக்கு என்னென்னா, ரொம்ப நாளாக ஒரு பொண்ணு கூட நம்ம இது வந்துட்டு இப்போ நம்ம அது ஒரு ஆப்போசிட் ஜெண்டராக தெரியறதை விட, சின்ன வயசுலேருந்து பழகும்போது அது பார்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு என்னோட ஒரு ஆண் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன பேசுவேனோ அந்த மாதிரி தான் நான் அவள்கிட்டையும் பேசுவேன். அதை சொன்னால் அவள் ஹர்ட் ஆக மாட்டா, அது ஒரு ஜாலின்னு எனக்கு தெரியும். அவள் சீரியஸாக மீன் பண்ணுறான்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. அவள் ப்ரப்போஸ் பண்ணுறது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கமெண்ட் வந்துச்சு. ஸோ ஐ தாட், அதோட அர்த்தம் என்னென்னா, நம்ம 20 வருஷம் ஒன்றா பழகியிருக்கோம், என்ன வேணால் பேசுவோம், என்னோட வார்த்தை ஒன்றா இருக்கும், அதோட கான்டெக்ஸ்ட் ஒன்றா இருக்கும்னு அவளுக்கு புரியும். அந்த ஸ்பேஸில் தான் அவள் அதை சொன்னான். ஆனால் அவன் மேலே வச்சுருக்க கேர் எங்கேவா இருக்குன்னா, அவளை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அவள் அங்கே எல்லோரும் முன்னாடி நோ சொன்னால் கூட அவளுக்கு ஹர்ட் ஆகிடுமே அப்படின்னு யோசித்து அவன் அவளை தனியாக கூப்பிட்டு போயிட்டு பக்குவமாக எடுத்து, இல்லைம்மா இந்த மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து உன்னை ஃப்ரெண்டாக பார்த்ததுனால தான் எனக்கு உன் கூட லவ்வராக உன்னை பார்க்க முடியலன்னு சொல்கிற இடம் தான் அவன் மேலே இருக்கிற ஜென்யூனிட்டி தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த சீன்லேயாக இருக்கட்டும், அதன் பிறகு நீங்கள் சொல்கிற இந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும், எனக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மமிதா ஃபர்ஸ்ட் அதை நம்பும்பொழுது அவங்க முகத்தில் வரக்கூடிய ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும், இல்லை பிரதீப் முகத்தில் நீங்கள் சொல்கிற லேயர் நமக்கு அதுக்கப்புறம் தான் பார்த்த உடனே தான் புரியுது இல்லையா. வைல் வி ஆர் வாட்சிங் இட் வி மே திங்க் தட் இவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல இருக்குன்னு. ஆனால் ஒரு டைரக்ட் பண்ணும்போது இது ரொம்ப முக்கியம் இல்லையா. அவர்கிட்டேருந்து இல்லை உங்களுக்கு ஒரு விதமாக நீங்கள் யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகி வேறு வழி இல்லாமல் தான் இதுக்கு ஒத்துக்கிறீங்கன்ற நுவான்ஸும் அவங்களால அங்கே கொண்டு வர வேண்டியிருக்காங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த அகன் கேரக்டர் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கணும், ஒரு எமோஷ்னல் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். அவனுக்குள்ள அன்கம்ஃபர்டபுள்னஸ் இருந்தாலும் அந்த ஒரு மொமெண்ட்டில் நம்ம இப்போ சிரிக்கலைன்னா எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க நமக்கு பிடிக்கல அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆக்வர்டு யாரையும் ஆக்கக்கூடாதுன்றதுக்காக அங்கே அந்த மொமெண்ட்டில் ஸ்மைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு போயிட்டு சொல்லுவேன். நான் பலமுறை கலங்கினேன் இந்த படம் பார்க்கும்போது. ப்ராப்ளம் எனக்கு முதன்முறை எங்கே நடக்குது அப்படின்னா, இந்த பெண் இவன் பிடிக்காதுன்னு சொன்ன பிறகு கண்டிப்பாக இது பிராங்க் இல்லையா அப்படின்னு அவ கேட்குற அந்த வல்னரபிளான ஒரு மூமெண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் படத்தில் கூட. அண்ட் இவங்களுமே ரொம்ப ஒரு இயல்பான ஒரு பெர்ஃபார்மராக தெரிஞ்சாங்க. இவங்க ஒரு உயிருள்ள ஒரு பெண், இவங்களுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது, நிறைய உணர்ச்சிகள் இருக்குது அப்படின்னு ரொம்ப சுலபமாக நம்ப முடிஞ்சது. ஸோ மேபி யூ கேன் டாக் டு மீ அபவுட் அந்த மாதிரி ஹெவியான ஒரு எமோஷனல் ஸ்பேஸஸ்க்குள்ள ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வாங்குவதை பொறுத்து. ஓகே, நான் அகைன் லூப்பில் பேசுகிற மாதிரி இருக்கும். நான் ஒவ்வொரு படத்துலையும் ரஜினி சார் சீன் இருக்கும்னு நினைப்பேன்ல, அது ஹீரோக்கு மட்டும் இல்லை, ஓகேங்களா. ஸோ எனக்கு அந்த இடத்துல அந்த பொண்ணு ஓகேடா எல்லாம் ஓகே, நான் பெங்களூர் போகிறேன், நீ உன் லைஃப் பாரு, நான் என் லைஃப் பார்க்குறேன் அப்படின்ட்டு வழியை உள்ளே வச்சுக்கிட்டு சிரிச்சிட்டு ஷோல்டரை தட்டிட்டு போகிறது எனக்கு அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கான ஒரு ரஜினி சார் மூமெண்ட்டாக தான் நான் பார்த்தேன். அதை போயிட்டு என்ன இருந்தாலும் உள்ளே நமக்கு ஒன்று இருக்கும்ல, சரி இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட மாட்டானா அப்படின்ற ஒரு அதை தாண்டி நீ என்ன தான் கெத்து காட்டணும்னு நினச்சாலும் உள்ளே ஒரே ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ அந்த ஆசையில் அவள் கேட்பா திரும்பி. அப்புறம் அவன் இல்லைன்னு சொன்னோன்னே இருந்தாலும் பாவம் மனுஷன் ஜீரோ ஃபீலிங்ஸ்னு அது நம்பரோட சொல்லியிருக்கு தேவையில்ல, ப்ரூட்டலாக இருந்துச்சு. அதை கேட்கும்போது ஏற்கனவே அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கு, இதில் வேற ஸ்பெசிஃபிக்காக நம்பர்லாம் போட்டு வேற. பட் அதனுடைய பயன் எனக்கு போக போக புரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த கதையில். அது ஒரு என்ன சொல்றது, ஒரு செட்டப். என்ன சொல்கிறேன்னா சார், இங்கே உங்களுக்கு ஒரு பையன் பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதும் பொண்ணு பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணும்போது வேணான்னா கிளியர் கட்டாக சொல்லிடணும். ஏன்னா நமக்கு உள்ளே என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு நமக்கு ப்ரப்போஸ் பண்ணுறா, இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நாளான்னைக்குன்னு என்ன வேணால் தோணும் உங்களுக்கு. ரொம்ப ஹானஸ்ட்டாக ஐயோ அழகாக இருக்காங்களே, நல்லா இருக்காங்களே, நம்ம லைஃபுக்கு மிஸ் எடுத்துக்கலாமே, நம்ம இந்த ஜென்சி டைமில் பெஞ்சிங் இதெல்லாம் பண்ணலாம் அப்படிலாம் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கன்ஃபியூஸ்டான ஒரு பதில், எனக்கு ஒன்று பிடிக்கும் தான் ஆனால் அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி இல்லாமல் கிளியர் கட்டாக சொன்னால் அந்த மூமெண்ட்டில் நம்ம கெட்டவனா தெரிஞ்சாலும் பரவாயில்ல, பட் அது ஒரு புட்டிங்க பவுண்ட்ரி. ஸோ தட் அவங்க போவாங்க, 2 நாள் அழுவாங்க, அதுக்கப்புறம் அந்த இல்லைன்றதுல தெளிவாகி மூவ் ஆன் ஆகிடுவாங்க. மிக்சட் சிக்னல்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த காரணத்துக்கு தான் அவன் அங்கே கிளியர் கட்டாக ப்ரூட்டலாக சொன்னான். மேபி நீங்கள் இப்படி சொல்லும் போது தான் தோணுது, மேபி உனக்கு நிஜமாவே நீ மிக்ஸ்டாக நீ ஃபீல் பண்ணால் கூட நீ தெளிவாகிற வரைக்கும் அவங்களுக்கு தெளிவான பதில் கொடுப்பதே பெட்டரோ. ஆமாம், ஏன்னா இன்னொருத்தவங்களை நம்ம அந்த இடத்துல தொங்க விடக்கூடாதுல்ல.
ஏன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு நம்ம பதிலுக்கு லவ் பண்ணல தோணலைனாலும் நம்மளை ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்கன்ற ஃபீல் நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே. இப்போது நான் உனக்கு ஓகே சொல்ல மாட்டேன், ஆனால் நீ கொஞ்ச நாள் என்னை பற்றி யோசிச்சுட்டே இருறேன், அது எனக்கு ஒரு ஹைக் கொடுக்கும் அப்படின்ற ஸ்பேஸ்லாம் ஒன்று வரும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு போயிடக்கூடாது. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஒரு ஹியூமன். ஸோ நோ ஹேஸ் டு பி கிளியர் கட் ஸோ தட் தே வில் மூவ் ஆன். ஐ திங்க் நம்ம கான்வர்சேஷன் ஒரு பயங்கரமான டேட்டிங் கைடாகவே பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் அதுக்கப்புறமா கம்ஸ் அனதர் கூல் சீன். ஏன்னா இந்த ஆல்மோஸ்ட் மோமெண்ட் டு மோமெண்ட் ரசிச்சுட்டு இருந்தேன் டூட் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முக்கியமாக. அங்கேருந்து தென் வேர் இவருக்கு நிஜமாக நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற ரியலைசேஷன் மோமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அங்கே ஒரு நடக்குது, அங்கே படுத்துக்கிட்டு அங்கேருந்து நேராக இவருக்கு எல்லாமே அடிக்குது இல்லை ரியலைசேஷன்லாம் சட்டு சட்டு சட்டுன்னு. ஆமாம், அது எனக்கு கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்கிறத விட ஷார்ப்பாக இருந்தால் பிடிக்கும். லைக் எனி இமோஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தால் தேட்டரில் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றது எனக்கு தோணும். ஸோ அதான் சாவறதுக்கு முன்னாடி அந்த லைஃபுக்கு முடிய போகிற அந்த ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸில் ஒருத்தவங்களோட மூஞ்சி ஞாபகத்துக்கு வருதுன்னா அப்போ நான் அவளை லவ் பண்ணுறது தான் போல அப்படின்ட்டு அவனுக்கு ரியலைஸ் ஆகிறது ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கும்னு நினச்சேன். இல்லை நான் குரலை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பெயர்கள் பொறுத்த இன்ஸ்பிரேஷன் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு பேர்லாம், நல்லா தமிழ் பெயர்கள். அகன் குரல். அகன் வந்துட்டு என்னோட நண்பர் ஒருத்தரோட பையனோட பேர். ஓகேங்களா, கஜேந்திரன் ஒரு நண்பர், அவரோட பையனோட பேர். அந்த பேரோட அர்த்தம் வந்துட்டு அவர் சொல்லும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு. உள்ளுக்குள் உறைந்திருக்கும் இறைவன் அப்படிங்கிறது தான் அகன். அகம்னா மனசு, மனசே ஒரு 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 பர்சனாவாக மாறினா அகன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட பையன் பேரில் ஆரம்பித்து அந்த பேருக்கான அர்த்தம் எனக்கு ரொம்ப படத்துக்கு மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் அகன்னு பேர் வச்சது. ஓகே, அந்த கேரக்டருக்கு புரியுது. ஓகே. குரல், திருக்குறள் நல்லா இருந்துச்சு. அது அவ்வளோதான். எனக்கு கொஞ்சம் பர்சனலாக அதை வைக்கணும்னு ஒரு ஆசை. அதுக்கு பின்னாடி பெரிய காரணங்கள் இல்லை, ஆனால் அகன் குரல் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு பேரா நல்லா இருந்துச்சு. அக்ரீடு. பேர் இல்லைனாலும் பேராக நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் இன்னொரு ஒரு அழகான ஒரு வசனம், காதலுக்கும் நட்புக்கும் இங்கே ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா பெரும்பாலும் சமூகத்துலேயும் சரி, படங்கள்லையும் சரி, கதைகள்லையும் சரி, அது ரெண்டுமே பிரித்து பார்க்குற ஒரு தன்மை ஒன்று இருக்குது. இவ என்னுடைய ஃப்ரெண்டு, அஃப்கோர்ஸ் ப்ராடாக பிளட்டானிக் வேற, இது வேற. பட் அந்த காதல் வர்ற ஒரு ஒரு ஃபவுண்டேஷனே அந்த ஒரு நட்பு அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் இருந்து தான் அப்படின்றது ரொம்ப நான் ரசித்தேன். ஆமாம் சார், நான் எப்படி பார்க்குறேன்னா, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயும் லவ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எல்லா லவ்வுக்குள்ளே ஆப்வியஸாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். உங்களுக்கு ஏன்னா இப்போ முன்னாடி மாதிரி இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, பொண்ணை வந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க, அந்த வீட்டுக்குள்ளேயே அவள் வாழ போகிறா அப்படிங்கிற ஸ்பேஸ்லாம் இல்லை. இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு கம்பேனியனாக ஒரு 2 பேர் நீங்கள் லைஃப் லாங் ஒரு ஜேர்னியை எடுத்துகிட்டு போகணுன்னா நல்லா இருக்கணும். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ உங்கள் அட்டிக்கு போனால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும், பசங்களை பார்க்க போனால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும், பொண்ணுங்களுக்கு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும். அந்த ஒரு ஃபன் ஸ்பேஸ், அவங்கள பார்த்தா நிம்மதியாக இருக்கணும். அது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தால் வரும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பார்ட்னர்கிட்ட எப்போ இருக்குதோ அப்போ தான் அது ஒரு ஒரு அந்த ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும். ஒரு எந்த ஜட்மெண்ட் பொறுத்தும் கவலைப்பட தேவையில்லை, அங்கே போய் நீங்கள் இயல்பாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ். ஸோ அதனால் எல்லா லவ்வுக்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தே ஆகணும். ஸோ அதுதான் இந்த சீனில் பேச ட்ரை பண்ணேன். புரிஞ்சுது. ஆல்மோஸ்ட் பை திஸ் டைமே பிரதீப் ஒரு நடிகராக இவர் ஒரு இதை நம்ம ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்லேயும் பார்த்துருக்கோம், ஒரு கேரிகேச்சரிஷ் எனர்ஜி ஒன்று கொண்டு வராங்க இல்லையா? ஆல்மோஸ்ட் ஒரு கார்ட்டூனாக மாறக்கூடிய பல மூமெண்ட்ஸ் இருக்குது இந்த ஃபிலிம்லேயும் சேர்த்து. நாய்க்கு முத்தம் வைக்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் அதை தாண்டி அவரே ஒரு ஒரு நாயாகவே ஆல்மோஸ்ட் மாறிடுறாரு 1-2 காட்சிகள் எல்லாம் பிரிட்டி மச். அந்த அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுவதை பொறுத்து டு யூ சிட் அண்ட் ஃபிகர் தீஸ் மூமெண்ட்ஸ் அவுட் வித் தி ஆக்டர்? ஆமாம் சார், நான் வந்துட்டு என்ன சொல்லுவேன்னா, இப்போ சம்டைம்ஸ் அவர் கூட சட்டிலான கேரக்டரில் சில இடத்துல ஏன் இப்படின்லாம் யோசிக்கும் போது, இப்போ நான் இங்கே ஒன்றா உங்கள் இன்டர்வியூவில் உங்கள் முன்னாடி ஒன்றா பேசிகிட்டு இருப்பேன், எனக்கு எங்கள் அம்மாட்ட வந்து வேறு ஸ்பேஸு, நான் வந்துட்டு அம்மாவை கொஞ்சுவேன், மடியில் படுத்துட்டு பேசுவேன், எல்லாமே பண்ணுவேன். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வேறு ஒரு ஸ்பேஸில் இருப்போம் நம்ம. ஸோ ஒரே ஆள் தான், நம்ம வேறு வேறு ஆளுங்கள்ட்ட வேறு வேறவா இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதில் தப்பும் இல்லை, ஏன்னா அவங்களோட கம்ஃபர்ட் பொறுத்து. ஸோ எனக்கு அவன் எங்கே இருக்கிறான், அந்த மாதிரி குரங்கு சேஷ்டெல்லாம் எங்கே பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணுவான், நிறைய குரங்கு சேஷ்டை பண்ணுவான், அம்மா கூட பண்ணுவான். சி உங்களுக்கு வீட்டில் போய் பார்த்தா ஒரு அம்மா பையனும் ஜாலியாக எப்படி பேசிப்பாங்கன்றது இன்றைக்கி நான் பார்க்குறதுல அப்படி தான் இருக்குது. நான்லாம் எங்கள் அம்மாவெலாம் கொஞ்சுவேன் நல்லா.
ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியாக அம்மாட்ட அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சறதெல்லாம் ஒரு அம்மா பையனுக்கான இடத்துல அது நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் அவங்கள பார்க்கும்போது தான் நம்ம ஆல்மோஸ்ட் ரிக்ரெஸ் ஆயிடுவோம்ல, நம்ம என்னவாக இருந்தோம் சின்ன வயசுல அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளேயே நம்ம போயிடுவோம். ஆமாம். ஸோ நமக்கு என்ன, நம்ம 10 வயசில் பிஹேவ் பண்ணதும் 5 வயசில் பிஹேவ் பண்ணதும் அம்மாட்ட மட்டும் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். இப்போ நான் வந்துட்டு உங்களை நான் என்னோட 27 தான் பார்க்குறேன். ஸோ நான் 27 எப்படி பிஹேவ் பண்ணுறேனோ அப்போ தான் ஆரம்பிக்க முடியும். ஆனால் ஏன்னா என் அம்மாட்ட எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து எப்படி பிஹேவ் பண்ணணும் அதெல்லாம் சேர்த்து தான் என்னால் அவங்கள்ட்ட பிஹேவ் பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஸ்பேசஸில் தான் அந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு எமோஷனல் ஸ்பேஸ்க்குள்ளே நீ போகிறீங்க. எங்கன்னா ஒரு 2 ஆண்களுக்கு மத்திய ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போகிறோம், குரலை பொறுத்து இல்லையா? அண்ட் இதுவும் ரொம்ப பேசப்படாத ஒரு ஸ்பேஸ்ன்னு தான் தோணுது. இந்த ஒரு அது எங்கே இருக்குது அப்படின்னா, ஒன்று முடியறதுக்கும் இன்னொன்று ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரியான ஒரு ஸ்பேஸில் தான் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது முடிஞ்சிருச்சா, இது ஆரம்பிக்க போகுதா, இது வேணுமான்ற ஒரு குழப்பம் இருக்காங்கல்ல. அதை நீங்கள் அணுகுனது நான் ரசித்தேன் டூடில். எனக்கு அது ரொம்ப ரொம்ப அன்யூஷுவல் ஸ்பேஸாக தோணுச்சு. அதுவும் ஒரு பெண் சார்ந்து ரொம்ப அன்யூஷுவலான ஒரு ஸ்பேஸாகவே தோணுச்சு. இல்லைன்னா என்னது ஒரே டைமில் 2 பேரை பிடிக்குமா, எவ்வளோ கேவலமானவனி அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை வரலாம் இல்லையா பல பேர்கிட்ட இருந்து. பட் இல்லை, இதில் ஒரு உண்மை இருக்குன்னு நீங்கள் பேச ட்ரை பண்ணீங்களா? இல்லை எனக்கு வந்துட்டு ஒரே டைமில் 2 பேரை ஓட்டினா தப்பு, அதை நான் எனக்கு ஓகேவா, அது வேற. ஆனால் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், உன்னை தான் லவ் பண்ணேன், நீ இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் மூவ் ஆகி மெல்லமாக உன்கிட்டருந்து மறந்து வேற ஒரு லைஃப்குள்ளே போக ஆரம்பிச்சிருக்கேன், வேற ஒருத்தரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எனக்கு நீ திரும்ப என்னோடய லைஃப்குள்ளே வரும்போது எனக்கு என்னோடய அத்தனை வருஷம் மெமரிஸ் திரும்ப ஞாபகம் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல. ஸோ எனக்கு குரலை வந்துட்டு நல்லவளாக காட்டணும்னு நான் முடிவு பண்ணேன். அங்கே எனக்கு என்ன ஹானஸ்டி, உண்மை பேசினா நல்லவங்க, அவ்வளோதான். ஸோ அவள் கோத்ரூ பண்ணுறது என்ன அப்படின்றத ரொம்ப சின்சியராக அவள் அவன்கிட்ட சொல்கிறான். ப்ளஸ் இன்னொன்று, அந்த சீன் பார்த்துருந்தீங்கன்னா, இப்போ பழைய காதலன் வந்தால் பழைய காதலன் கூட மோஸ்ட்லி போகிற மாதிரி இருக்கும். உண்மை. ஓகேங்களா? உண்மை. பழைய, ஏன்னா அதுதான் இன்னும் புனிதமானது. நான் வந்துட்டு நான் சொல்கிறது இப்போது ஒயிட் நைட்ஸில் ஆரம்பித்து அதோட பேட்டர்னில் போன நிறையா ஸ்பேசஸில் அதுதான் நடக்கும். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரியாலிட்டியில் நம்ம எல்லாருக்குமே ஒரு எக்ஸ் இருப்பாங்க. நம்ம எக்ஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டு தான் இன்றைக்கி ஒரு லைஃப்பை வாழ்கிறோம். ஸோ சப்போஸ் நமக்கு எக்ஸ் திரும்ப வராங்கன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அங்கே போகிறத விட இன்றைக்கி இந்த டைமில் நமக்கு யார் மேலே ஃபீலிங் இருக்கோ, நம்ம கூட யார் இருக்காங்களோ, நமக்கு யார் மேலே லவ் இருக்கோ அவங்க கூட போகிறது தான் சரின்னும் எனக்கு தோணுச்சு. அதனால தான், ஏன்னா பல பேருக்கு அது ஒரு குழப்பத்துக்குள்ள உங்களை ஆழ்த்தும் இல்லையா? ஏன்னா அதில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஹைட் அண்ட் எமோஷன் ஒரு டைமில் சந்திச்சிருப்பீங்க, இன்றைக்கி சந்திக்கலைனாலும். ஒரு மூடின ஒரு ரூம் வந்து திறந்த மாதிரி ஆயிடுது உங்களுக்கு. அப்போ திடீர்னு ஒருவேளை அங்கே போனால் நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு தோணும். அதை ரேஷ்னலைஸ் பண்ணி இமோஷ்னலாகவும் நம்ம அவங்க கூட இருக்கணும், ரேஷ்னலாகவும் யோசித்து ப்ரெசண்ட் என்றைக்குமே பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை ரொம்ப போட்டு நோண்டிட்டுலாம் இருக்கக்கூடாது. முடிந்தது அடுத்து போகும். ரஜினிகாந்த் அவங்களோட டைலாக்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அண்ட் தென் எனக்கு இந்த வருஷத்தில் நான் ரசித்த ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்விஸ்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அது ட்விஸ்டாகத்தான் நீங்கள் கன்சீவே பண்ணியிருந்தீங்களா ரைட்டிங்கில்? நான் ரைட்டிங்கில் ஆன் த ஃப்ளோவில் டிஸ்கவர் பண்ணேன். அது ட்விஸ்ட்டாக அருமையாக லேண்ட் ஆகுது அப்படின்னு எனக்கு எழுத போகும்போது நான் வந்து ஆர்டரில் தான் எழுதினேன். எப்படின்னா, எனக்கு கதை எழுதும்போது ஓப்பனிங்கில் போய் கல்யாண மண்டபத்தில் ஒருத்தன் பை மிஸ்டேக் தாலி அறுத்துட்டான் அப்படிங்கிற ஒரு சீன் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. நான் அப்படியே எழுதுறேன், இப்படி இருந்துச்சுன்னா இப்படி போனால் எப்படி இருக்கும், இப்படி போனால் எப்படி இருக்கும்னு ஒவ்வொரு பீஸாக வச்சு இது எங்கே போகுதுன்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இல்லை, எந்த ஐடியாவும் இல்லை எனக்கு. நான் அப்படியே டிஸ்கவர் பண்ணேன். ப்ளஸ் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி வச்சு பார்த்து எழுதி அப்பா சீன் வரும்போது எனக்கு என்னென்னா, இது வெறும் ஒரு லவ் படமாக மட்டும் இது முடிஞ்சிடக்கூடாது. எனக்கு வந்து ஒன்று சோஷியல் கமெண்ட்ரியாகவும் இருக்கணும், இன்னொன்று அது ஒரு பெரிய மாஸ் பீப்புள் போய் சேரணுன்னா ஒரு வில்லன் வேணும், ஒரு கதையில் ஒரு டென்ஷன் வேணும். டென்ஷன் இல்லைன்னா அந்த கதையில் அந்த கிக் இருக்காதுன்றதுக்காக இந்த கேரக்டரை வச்சு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினச்சேன். அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் ஓகே இது ஒரு ட்விஸ்ட்டாக லேண்ட் ஆகுது அப்படின்றது எனக்கு அப்புறமா தான் ஏறி. உங்களுக்கு இந்த ஒரு ஹெவி சோஷியல் காமெண்ட்ரி இருக்குல்ல, ஐ மீன் நீங்கள் ஹெவியாக அதை அணுகலை, பட்
இதை சீரியஸாக அணுகிற பல படங்கள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ரஞ்சித் மாதிரி இவங்கெல்லாம் வந்த பிறகு இதை நான் மெயின் ஸ்ட்ரீம் ஃபார்மேட்டில் ஒரு ஹீரோயிசம் கலந்து மாஸாக அதை விற்று பண்ணும்பொழுது ஒருவேளை இது டைல்யூட் ஆயிருமோ, ஒருவேளை நான் இதை பற்றி பேசுவது என்னுடைய ஒரு நல்ல நோக்கமாக இருந்தாலும் இது இந்த ஃபார்மேட்டில் பேசினா ஒருவேளை இதை வச்சு கொஞ்சம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி ஆயிருமோன்ற ஒரு கவலை உங்களுக்கு இருந்துச்சா ஒரு எழுத்தாளராக, இயக்குனராக? எனக்கு என்ன சார், இப்போ ஒரு மெசேஜ் இருக்குது, ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்து வந்துட்டு அதோட 100% போய் 10 பேருக்கு சேரணுமா, இல்லை அதோட 60-70% போயிட்டு 100 பேருக்கு சேரணுமா, இப்படிங்கிற ஒன்று இருக்குது. இப்போ அந்த கருத்து தெரிஞ்ச 2 பேருமே அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு அதை என்ஜாய் பண்ணிவிட்டு நீ புத்திசாலியா நான் புத்திசாலியா அப்படிங்கிற ஸ்பேஸ்க்குள்ளே போகிறதால நோ யூஸ். அதை ஒரு பெரிய ஸ்பேஸுக்குள்ளே அதை கொண்டு போகணும். அது வந்துட்டு நகைச்சுவை என்டர்டெயின்மெண்ட் இது கொண்டு போகிற அளவுக்கு எதுவுமே கொண்டு போகாது. நகைச்சுவை என்டர்டெயின்மெண்ட் உணர்வுகள் இமோஷன்ஸ். ஸோ நான் வந்துட்டு அந்த கருத்தை கம்மியாகும், இந்த ஸ்பேஸ் அதிகமாகவும் வச்சா நல்லாயிருக்கும். அப்போ தான் ஜனரஞ்சகமாக போய் எல்லாருக்கும் சேரும்னு நினச்சேன். அதனால தான் நான் அந்த ஸ்பேஸில் அதனால தான் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி டாபிக்ஸை டீல் பண்ணும்போது பல்வேறு விதமான படங்கள் வருவது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஒரு விதமாக மட்டும்தான் அணுகணும் அப்படின்றது. சினிமாவில் ஜானர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நம்ம நல்ல மெசேஜ் இருக்கிற படங்களுக்குன்னு ஒரு மெசேஜ் ஜானர்னு வைக்க முடியாது. இட் ஹேஸ் டு பி ஃபன், இட் ஹேஸ் டு பி எமோஷனல், யூத் சென்டர்டா, எப்படி வேணால் நம்ம அதை எடுத்துகிட்டு போகலாம். அந்த வேறு ஜானர்ஸில் எனக்கு நல்ல நல்ல மெசேஜஸ் வரணுன்றது தான் என்னோட. ஏன்னா நீங்கள் இதில் பேசக்கூடியது பெரிய பெரிய சீரியஸான டாபிக்ஸ். ஆனர் கிளிங்கிற ஒரு ஃப்ரேஸில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த ஜாதி வரி பிடிச்சி செய்யக்கூடிய ஒரு கொலையாக இருக்கட்டும், அதன் பிறகு ஏற்கனவே நடந்த ஒரு கொலையை பற்றி இவங்க பேசுவதாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் மொத்த தேசமுமே இதுக்கு இவர் கூட கை கோத்துக்கிட்டு நிற்கிது அப்படின்ற ஒரு ஐடியாவாக இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப டார்க்கான ஐடியாஸ் இல்லையா, ப்ராடாக. பட் யூ ஸ்டில் கீப் கோயிங் வித் இட். ஆமாம், இல்லை எனக்கு அது அப்போ தானே கதைக்கு ஒரு எனக்கு என்னென்னா, சரி நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேவாக தான் யோசிப்பேன், அப்புறம் தான் மிச்சதெல்லாம். எனக்கு இப்போ இந்த ஹீரோ வந்து இன்டர்வலில் போய் இதை பண்ணுறான் அப்படிங்கிறத ஆன் த ஃப்ளோவில் நான் ஒரு இடத்துல டிஸ்கவர் பண்ணிட்டேன். அப்போ இதை ரிவர்ஸில் போயிட்டு இதை எப்படி இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது, அவன் இன்டர்வலில் பண்ணுற அந்த விஷயத்த நம்பணும், ஹை வரணும், எவ்வளோக்கு எவ்வளோ வில்லன் வெயிட்டாக இருக்கானோ அதை தாண்டி அதை கிராக் பண்ணால் தான் ஹீரோ இன்னும் வெயிட்டாக இருப்பான்றது என்னோட பிலீஃப். ஸோ அப்போ வில்லன் எப்படி வெயிட்டாக இருப்பான், அகைன் அவன் என்ன 10 பேர் அடிப்பானா, எத்தனை 10 பேரை எத்தனை பேர் அடிப்பானுங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல. ஸோ அவரோட மேசிவான சப்போர்ட், அவன் வந்துட்டு ஒரு 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 ஸ்டேட்டோட ஒரு பவரோட ரெப்ரசன்டேஷனாக அவன் ஆனாதான் அதை ஒரு ஜென்சி ஏஜில் இருக்கிற ஒரு ஹீரோ இவ்வளோ பெரிய விஷயத்த அவன் கிராக் பண்ணுறது எப்படி அப்படின்னு அவனோட பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகி அவன் வேலை பார்க்க ஆரம்பிப்பான். ஸோ அவன் அந்த ஸ்டேக்ஸ் அதிகமாகணுன்றதுக்காக தான் அப்பாவுக்கு வந்துட்டு சரத் சாருக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்குது, நீங்கள் எங்கேயுமே போக முடியாது, இந்த நைட்டை நீங்கள் தாண்டிடலாம், ஆனால் அடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஸ்பேஸுக்குள்ளே போகும்போது தான் அந்த ஐடியா அவுட் ஆஃப் பாக்ஸாக வந்து அது ஹீரோ கன்விக்ஷனோட போய் பண்ணுறான் அப்படின்றது எனக்கு லேண்ட் ஆகும். அதனால தான் அந்த மாதிரி இதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது. அதில் அது சோஷியல் கமெண்ட்ரியாகவும் பை ப்ராடக்டாக அமைஞ்சிருச்சு. புரியுது. ஓகே. ஸோ நீங்கள் அந்த முதல் சீன் அந்த தாலியை கல்யாண மண்டபத்தில் அவன் பிச்சிட்டான் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்லேருந்து கதையை எழுத ஆரம்பிக்கும் போது இந்த தீம்ஸ் எல்லாம் நம்ம அணுகணும் அப்படின்றது ஒரு ஒரு அப்ஜெக்டிவாக இருந்துச்சா, இல்லை அந்த அப்ஜெக்ட்லாம் போக போக உள்ளுக்குள்ளே டிஸ்கவர் பண்ண இந்த தீமே பண்ணணுன்றதை விட எனக்கு என்னென்னா சீனுக்கு சீன் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். அவ்வளோதான். ஒரு சீன் ஆரம்பிக்கும் போது ஒன்றாகவும் முடியும் போது இன்னொன்னாகவும் இருக்கணும். இவ்வளோ தான் எனக்கு பேசிக் மேத். இப்போ நிறைய இடத்துல இல்லை, இப்போ பாதியில் இது நடக்குது, எண்ட் இதுவாக இருக்கும் அப்படின்ற ஸ்பேஸில் தான் பல பேர் எழுத ஆரம்பிப்பாங்க. பட் நீங்கள் அந்த ஸ்பேஸில் இல்லாததுனால, அப்படி இருந்தாலும் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா இது கோர்வையாக தான் இருந்துச்சு. இப்போது அந்த ட்விஸ்ட் ஒன்று வருது அப்படின்னா அதுக்கான விதையை நீங்கள் முன்னாடியே போட்டு வச்சிடுறீங்க. அந்த சிஸ்டர் அவங்க கூட பேசலை பழகலை அப்படின்ற ஒரு ஐடியா ஆரம்பத்தில் நகைச்சுவையாக நம்ம அதை பார்த்தோம்னா கூட அதுக்கப்புறம் புரியுது, ஐயோ இப்போ புரியுது நிஜமாவே அவங்களுடைய சோகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் அந்த முதல்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண்ணை திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கிட்டே இருந்ததும் அது சும்மா அப்போது அது என்ன எனக்கு சொல்லுதுன்னா, ஒரு எழுத்தாளராக நீங்கள் இந்த கதாபாத்திரங்களை அந்தந்த தேவைக்காக மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு அங்கங்கே தூக்கி கடாசிடல. அது எனக்கு என்னென்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிராஃப்ட் மட்டும் உள்ளே தோன்றதை எழுதிடணும். எனக்கு அப்படி தான், அப்படியே போக போக டிஸ்கவர் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று எழுதலாம். வாமிட் டிராஃப்ட். ஆமாம். ஆனால் ஏன்னா அதில் தான் ஹார்ட் இருக்கும் எப்பயுமே ஃபஸ்ட் டிராஃப்டில். ஆனால் அது அப்படியே போய் எடுக்கக்கூடாது, ஷூட்டிங் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட் டிராஃப்ட் முடிச்சிட்ட பிறகு அப்புறம் தான் பிரெயின் அப்ளை பண்ணி அப்புறம் நீங்கள் மேத் தான், அதுக்கப்புறம் இன்ஜினியர் பண்ணணும். ரைட்டு லெஃப்ட்டு டாப்பு பாட்டம்னு உட்காந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்.
ஸோ இதில் இந்த 2 ப்ராசஸுமே பண்ணியிருக்கு. அண்ட் சோஷியலி ரெலவெண்ட் டாபிக்ஸ்னு பேசும்போது அபார்ஷன் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அந்த ஒரு ஆங்கிளும் இந்த கதைக்குள்ளே ஒன்று வருது. பட் என்னதான் அந்த பெண் வந்து ஒரு ஆக்சிடென்டலாக இது நடந்தாலும் சரி, எதிர்பார்க்காம பிளான் பண்ண ப்ரெக்னன்சி கிடையாது இது இந்த கதையில். அப்படி இருந்தும் அவள் அதை அபார்ட் பண்ணாமல் குழந்தை பெற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. நிறைய படங்கள் அதை செஞ்சுருக்கு. ஆனால் அபார்ஷன் அப்படின்றதே தவறு அப்படின்ற ஒரு பார்வையிலிருந்து அதை செஞ்சுருக்கு. இல்லை அது எப்படி அப்படின்ற ஒரு ஸ்பேஸில். பட் நீங்கள் அதையுமே ஒரு டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ணிடுறீங்க. இவ இப்படி பண்ணுறா, ஏன்னா அது குத்தம்ன்ற ஒரு இடத்துல இருந்து இல்லை. பட் இதுக்கு மேலே அவளுக்கு நடக்கவே நடக்காதுன்னா அதில் ஒரு சோகம் இருக்குல்ல அப்படின்ற ஒரு ஸ்பேஸ். இல்லை எனக்கு என்னென்னா அகெயின் இப்போ ஓகே, அபார்ஷன் வந்துட்டு இன்றைக்கி இந்த டைம்ஸில் ரொம்ப அது மேலே அவ்வளோ நம்ம பின் பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை கேரி பண்ணுறது ப்ளஸ் ஒர்க்கிங் உமனு அவங்களோட 10 month அது வந்துட்டு எடுத்துக்க போது நிறையா இருக்குது. அதனால் டு பி ஹானஸ்ட் ஐ எம் ஃபார் அபார்ஷன் தான். இப்போ கதைக்கு எனக்கு இதெல்லாம் தேவை ஒன்று. 2வது ஹீரோ கேரக்டர் வந்துட்டு அவன் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒருத்தன், ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒருத்தன். இன்டர்வலில் உன் உயிர் போகுன்றதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இதுக்கெல்லாம் முடியாது, இவன் டென்ஷனில் தான் இருப்பான், அவன் அங்கே கொந்தளிச்சிருவான். அபார்ஷன் பண்ணுறி இதுக்கு என்ன இவ்வளோ சீன் அப்படின்னு தான் இருக்கிற ஒருத்தன். ஆனால் அவன் கன்வின்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் வேணும். அப்போ தான் அது திரும்ப அது ஒரு அதில் ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் டச் இருக்கும். ஸோ அங்கே போகும்போது சிச்சுவேஷன்ஸ் அவுட் ஆஃப் நோவேர் இப்படி அடிக்கும்போது அவன் அங்கே ஒரு டைலாக் சொல்லியிருப்பான், இங்கே பாரு காலில் நான் அபார்ட் பண்ண சொன்னது ப்ராக்டிக்கல், இப்போ நான் அதை அபார்ட் பண்ண சொன்னால் கிரிமினல். ஸோ அந்தளவுக்கு ரேஷ்னலான ஒருத்தன். ஸோ அப்போ அந்த ஹீரோவை ஸ்வீட் ஸ்பாட்டில் போடுறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வேணும். அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தேவைன்னு யோசிக்கும் போது அது எனக்கு வந்துச்சு. இந்த தீம்ஸ்லாம் உள்ள ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால அதுக்கு நான் தாட்டே போடலனாலும் வந்துடுது. ஓகே. ஏன்னா இப்போது அவங்க குழந்தை பெற்றுக்க போகிறாங்க அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்படும் போது இல்லை, இந்த படம் இன்னும் கொஞ்சம் ரேடிக்கலாக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்குள்ளே போக ஆரம்பிக்குது. அதாவது முதல் ரேடிக்கல் ஸ்டெப் வந்து ஒரு ஹீரோ தான் காதலிக்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுறான், ஆனால் அது அவனோட ஒய்ஃப் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் இருந்தால் அந்த கல்யாணமே ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு சடங்காகத்தான் நடக்குதே ஒழிய அது நிஜமான கல்யாணம் கிடையாது அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து. பட் அதுவே இது ஜாஸ்தியான்ற ஒரு கவலை கண்டிப்பாக இருந்திருக்கு. இது எப்படி உட்காரும், எப்படி பார்ப்பாங்கன்னு. பட் அதுக்கும் மேலே சரி அது இருக்கட்டும், மேலே இன்னொரு லேயரை போடுவோம். குழந்தையும் பெற்றுக்கிறாங்க, பெற்றுக்கும் பொழுது அவன் கூடவே நிற்கிறான் அப்படின்ற இடத்துல தட்ஸ் அனதர் வெரி சரி. இல்லை இப்போ எனக்குமே வந்துட்டு தப்பு ரைட்டு இதை யோசிக்கிற ஒரு சென்ஸ் இருக்குது. இப்போ நான் யோசிக்கும்போது இப்போ அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணிவிட்டு அகன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு போய் இன்னொருத்தவங்க கூட பண்ணால் தப்பு சார். அது எனக்கு வந்துட்டு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. அந்த இதெல்லாம் எனக்கு இல்லை. அவள் ஒருத்தனை லவ் பண்ணுறா, அவன் கூட தான் இருக்கா, அவன் கூட அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்னவா வேணால் ஆகுது. இப்போ அகன்ன்றவன் வந்துக்கு என்னென்னா கோவம் வருதானா வருது, சில்லியாக பண்ணதுக்காக, தப்பு பண்ணதுக்காக இல்லை. அந்த சில்லினஸ்னால அவன் கொந்தளிப்பான். ஆனால் அதை தாண்டி பாசம், லைக் யூனோ ஒரு லவ், ஒரு கேரு, அவளுக்கு இதுக்கு மேலே இனிமேல் குழந்தையே பிறக்காதுன்னும் போது அதை எப்படி விட முடியும் நம்மளால்? ஆனால் குரலுக்கு என்னென்னா கில்ட்டும் இருக்குது. இப்போ நீ இவ்வளோ பண்ணும்போது நான் எப்படி பண்ண முடியும்னு அவள் அதை பண்ண சொல்கிறான். அபார்ஷன் பண்ணிக்கிறேன், நான் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் இல்லை, இதுதான் ப்ராக்டிக்கலான முடிவுன்னு எனக்கு புரியுது அவளுக்கு. ஏன்னா நான் வெளிநாடு போகிறது தான் முக்கியம், வெளிநாடு போகிறது முக்கியம். ப்ளஸ் இவனையும் நம்ம ஒரு லெவலுக்கு மேலே தான் இவனுக்கும் நம்ம டார்ச்சர் கொடுக்கணும், இவன் நம்ம படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் அவளுக்கும் இருக்குது. அவளும் ஹியூமன் தான். அவள் அப்படி எடுக்கும்போது தான் குரல் அப்படி இருக்கும்போது அகன் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் மேன்மையானவனாக ஆகணும். அப்போ இந்தங்க பாரு, உனக்கு அட்வைஸ் பண்ணாலாம் இங்கே வேலைக்கு ஆகாதுன்னு அவன் முடிவு பண்ணுறான். இவள்கிட்ட நம்ம இங்கே பாருமா நான் உனக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்லாம் கெஞ்சினால தான் வேலைக்கு ஆகாது. லாஜிக்கலாக அதை அப்ரோச் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைட்டாக அப்பான்ற வயரை நம்ம போய் தொட்டோன்னா இது எல்லாமே நடந்துற போகுது. இஸ் பேசிக்கலி ஸ்மார்ட் பர்சன். ஸோ அவன் அப்பாவுக்கு அடித்தான், அதுக்கப்புறம் எல்லாமே நடந்துருச்சு. இப்போ அவளுடைய காதலனாக ஒருத்தன் வரான் இல்லையா, அந்த குழந்தையுடைய தகப்பன், அவனுக்கு இவ்வளோ இடம் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு எப்படி பண்ணீங்க? நீங்கள் நினச்சிருந்தால் அவனை பொறுத்து இன்னும் கொஞ்சம் அவன் மேலே எங்களுக்கு பாசம் வர்ற அளவுக்கு கூட தள்ளி இருக்கலாம். பட் யூ நெவர் டூ இட். யூ ட்ரீட் ஹிம் ஆஸ் அ ஒரு தேர்ட் வீல் மாதிரி. அவன் வெளியே தான் இருக்கான் கான்ஸ்டன்ட்டாக. இல்லை, எனக்கு இது வந்துட்டு இந்த படம் முழுக்க அகன் குரல் இதுதான் ப்ரைமரி ஃபோர்ஸ் இந்த கதையை நவுத்திட்டு போகிறது. டு பி ஹானஸ்டானா எனக்கு ஒரு கதைக்குள்ளே வந்துட்டு எல்லாருக்கும் நான் ஈக்குவல் கொடுத்துட்டேன்னா ஹீரோவும் ஈக்குவல் ஆகிடுவான். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒரு ஹீரோஸ் ஜேர்னி ரொம்ப நல்லா இருக்கணும், அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஏன்னா உங்கள் லைஃப் உங்களது, என் லைஃப் நான் என்னோட லைஃப் வழியாக தான் நான் இந்த வேர்ல்டை நான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி அகன்
அப்படிங்கிற கேரக்டர் வழியாக தான் என்னால் பார்க்க முடியும். நான் என்ன கான்ஷியஸாக இருந்தேன்னா அந்த இன்னொரு கேரக்டர் தப்பாயிடக்கூடாது, அவர் ஒரு கோமாளி ஆகிடக்கூடாது. அதுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸு இப்போ அது வருதா, அது ஃபன் பண்ணுதுன்னா ஃபன் பண்ணணும். ஆனால் அது ஒரு இப்போ இந்த கதையில் வந்துட்டு அது ஒரு நெகட்டிவாகவோ இல்லை அந்த லவ்வர் அவன் டார்ச்சர் பண்ணுறான் அதனால் ஹீரோ இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க, அந்த ஸ்பேஸ்லாம் அது போயிடக்கூடாது. அவன் ஒரு ஸ்வீட்டாக இருக்கலாம், அவனுக்குன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பேஸ் இருக்கலாம். பட் இந்த கதையில் ஹீரோவுக்கு ஸ்பேஸ் அதிகம். ப்ராபப்ளி நான் ஒன்று ஆசைப்பட்டிருப்பேன் அப்படின்னா, எனக்கு அந்த கேரக்டரை பொறுத்து டோட்டலாக புரியுது. இவங்களுடைய ஒரு திருமண வாழ்க்கைன்னு ஒன்று நடக்குது இல்லை, ஒரு போலியான இந்த திருமணத்துக்குள்ளே அவங்க தினமும் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல எனக்கு இந்த அகனுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க நான் ஆசைப்பட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இவன் சந்திக்கக்கூடிய உளவியல் ரீதியான ஒரு குழப்பத்தில் ஒன்று இருப்பான்ல. ஒரு நாள்னா புரியுது, ஒரு வாரம்னா புரியுது, ஒரு மாதம்னா கூட புரியுது. பட் இது மாசக்கணக்கில் நீண்டுகிட்டு போயிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் அவன் என்னவா அவன் வாழ்க்கையை பார்க்குறான், அவன் எப்படி பார்க்குறா, இவனுடைய ஒரு நேரத்தை இவன் விரையம் தானே பண்ணிட்டு இருக்கான். அவன் வாழ்க்கையில் ஒரு குரூஷியலான ஒரு ஸ்பேசஸில் இவன் பாட்டுக்கு இப்படி நம்ம அவனை பிளாக் பண்ணி வச்சிருக்கமே வாழ்க்கையில் மூவ் ஆன் பண்ண விடாம அப்படின்றது. அதை நீங்கள் சஃபிஷியண்டாக அணுகுனதாக நீங்கள் பார்த்தீங்களா? வாட் டிட் யூ திங்க் ஆஃப் இட்? அகன் எப்படி கோத்ரூ பண்ணா? ஆமாம், அகன் எப்படி கோத்ரூ பண்ணா, குரலுடைய மனசில் அந்த காலகட்டங்களில் என்னவாக இருந்துச்சு அகனை பொறுத்து அவ தெரிவிக்கக்கூடிய அக்கறை முழுமையாக நம்மளால வெளியே கொண்டு வந்த முடிஞ்சதா? எனக்கு வந்துட்டு ஓகே, அகன் வந்துட்டு அது ஃபீல் தான். அது என்னென்னா, நான் அகைன் சொன்ன மாதிரி நம்மளோட சுற்றி நம்ம பார்க்கும்போது சொந்தக்காரங்களையோ தெரிஞ்சவங்களையோ அந்த ஒருத்தன் இருப்பான், எல்லாத்தையும் தாங்குற ஒருத்தனா இருப்பான். அது அவனுக்கு கூட அது தெரியாது. ஆனால் அவன் பண்ணதை நம்ம நினச்சி பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். ஸோ அகன் அப்படிப்பட்ட ஒருத்தன் தான். உள்ளே அவனுக்கு டெஃபினட்டாக ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும், சோகம் இருந்திருக்கும், வலி இருந்திருக்கும், வேதனை இருந்திருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி நமக்கு பிடிச்சவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு ஃபீல் தானே. அது அவனுக்குள்ளே அது அதோட கோரில் இருக்குது. அதனால தான் அவன் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான். கம்மிங் டு குரல் என்னென்னா, குரலுக்கு அவன் லவ் பண்ணான்னு தெரியாது. அந்த விஷயம் அவளுக்கு தெரியவே தெரியாது. குரலுக்கு தெரியும் இப்போ இவன் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ண வந்திருக்கான். இப்போ ஃபண்டமெண்டலாக நீங்கள் மேரேஜ் அதெல்லாம் விட்டுருங்க, என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிற ஒருத்தனை நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறேன்னா, இல்லை ஃபீலிங்ஸ் இல்லாத ஒருத்தன் கூட அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான், நான் அது கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட மைண்ட் செட்டாக நான் பார்த்தேன். ஸோ ஃபீலிங்ஸ் இல்லைன்றதுனால அவள் பண்ணுறது சில்லியாக இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப பெரிய கில்ட் இருந்திருக்காது. அவள் எப்போ அகனுக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு அவள் தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த டைம் அவள் உடஞ்சிட்டான். எனக்கு மேபி அந்த இடத்துல தான் அவள் இன்னும் கொஞ்சம் ஒரு சுயநலவாதியும் தோண வைக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது எனக்கு புரியுது அவளுடைய ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே நடக்குதுன்னா, இவனுக்கு என் மேலே ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது தான் உடைய ஆரம்பிக்கிறான். ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு கில்ட்டான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். பட் ஒருவேளை அவருக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னே வச்சுப்போம். ஃபீலிங்ஸ் இல்லாத ஒருத்தனையும் அவனுக்கு இப்போ ஒரு திருமணம் ஆகியிருக்கு, ஒரு டிவோர்ஸ் ஒன்று ஆகியிருக்குன்றது அவன் மேலே ஒரு முத்திரை குத்தப்படுறான் சமூகத்தினால. அது அவன் வாழ்க்கையிலேருந்து ஏதோ ஒன்று பறிக்குது கண்டிப்பாக இல்லை. இப்போது அவனுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் நீ ஒன்று நினைக்கிற அப்படின்னா, இப்போது இது உனக்கு பயன்படுது, அவனுக்கு எப்படி பயன்படும், அவனுக்கு இது பாதிக்குமான்ற ஒரு இடத்துலயே நீ யோசிக்கணும். அதுக்கு தான் அது கண்டிப்பாக அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் அவ செல்ஃபிஷ்னஸ் சில்லினஸ் இருக்கிறத. எனக்கு என்ன ஒரு கேரக்டர் வந்துட்டு எல்லாருமே நல்லவங்களாக இருந்துட்டா கான்ஃப்ளிக்ட் இல்லை, என்னால் கதையை நவுத்த முடியாது. ஸோ அவளுக்குள்ளான குறைகள் இருக்கானா இருக்குது. அவள் வந்துட்டு இந்த உண்மை தெரிஞ்சோடனே ரியலைஸ் ஆகி உடஞ்சி அதுக்கப்புறம் அவன் லைஃபுக்கு ஒன்று நம்ம பண்ணணும்னு அவள் ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது எவால்வ்மெண்ட் இருக்கும். புரியுது. அந்த காதல் உணர்ச்சி இல்லைனாலும் அந்த ரியலைசேஷன் அவளுக்கு நடந்திருக்குமா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நடந்திருக்கும், ஆனால் ஸ்டேக்ஸ் கதை சுவாரஸ்யமாக இருந்திருக்காது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இது எனக்கு பேப்பர்லேயும் தோணுச்சு, ஆனால் எல்லாரையும் நல்லவங்களா காட்டிட்டா நான் சுபம்னு ஆரம்பிக்கும் போதே முடிச்சுட்டு போயிட வேண்டியதானே. அது எனக்கு நான் அவ்வளோ ஃபண்டமெண்டலாக சொல்லலை, நான் உங்களுக்குன்னு சொல்ல, நான் எனக்கு யோசிக்கும் போதே அதை நான் யோசிப்பேன். அங்கங்கே அவங்கவுங்க அவங்களோட ஃப்ளாஸில் இருக்கலாமே. அது அவளோட ஃப்ளாவான்னு கேட்டிங்கன்னா ஃப்ளா தான். அது எனக்கு ஹிட் ஆகிற இடமும் அவள் திரும்ப அவனுக்கு ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற இடமும் ஹை ஆகணும்னா இந்த ஃப்ளா இருந்தால் தான் என்னால் அது பண்ண முடிஞ்சது. ஸோ அவளை அங்கே அவ்வளோ தூரம் தள்ளும் பொழுது தான் அவளுடைய ஒரு மனமாற்றம் நடக்கும்போது அதில் உங்களை எனக்கு அவள் ரொம்ப ப்ரூட்டலாக இல்லாமல் சம்டைம்ஸ் இல்லையாக இருந்தால் ஓகேன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த நண்பன் கிட்ட அவள் சொல்கிறது ப்ரூட்டல் தான் இல்லை. அவங்க நண்பன் கிட்ட ஓகே, நண்பன் கிட்ட சொன்னது வந்துட்டு அது டொனாலிட்டியில் வந்துட்டு அங்கே பாரு ஜோக்கர் அப்படின்னு கலாய்க்கிறத விட அவன் நான் பார்த்ததா அவனை அட்மையர் பண்ணுறான். அவன் வந்துட்டு அவரோட அங்கே பாடுற ஜோக்கர் மாதிரி எவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் அவள் சொன்ன ஃபீல். நம்ம ஜோக்கர்னு சொல்கிறது கூட நமக்கு ரொம்ப நாளாக ஒருத்தவங்க கூட பழகும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு மறந்துடும். இப்போ நான் உங்களை வாங்க போங்கன்னு சொல்கிறதே பழக அது டாவாக மாறும், மாமாவாக மாறும், மச்சானாக மாறும், இன்னும் கஸ்வேர்ட்ஸாக மாறும்.
வார்த்தைகள் வேற, ஃபீலிங்ஸ் வேற எப்பயுமே. ஸோ அந்த அத்தனை வருஷ ஒரு பாண்ட் வந்துட்டு அந்த சொல்கிற வார்த்தையெல்லாம் மாற்றிடும். ஸோ அவளோட இன்டென்ஷன் வந்துட்டு அவனை அட்மையர் பண்ணுறது தான். அவள் அதை அட்மையர் பண்ணுறது. ஆனால் இந்த லக்ஸ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு நீ இவ்வளோ பண்ணிவிட்டு என்னத்தை அட்மையர் பண்ணுறியாவது மண்ணாங்கட்டியாதுன்னு சொல்லி அவன் அதுக்கு தான் உடைப்பான். ஸோ அந்த கேரக்டர் வந்துட்டு சொன்னது வந்துட்டு ரொம்ப அவனை குத்தணும் அப்படிலாம் இல்லாமல் நமக்கு வார்த்தைகள் வந்துட்டு விட்டுரும். ரொம்ப நாள் பழகினவங்க மேலே வந்துட்டு நமக்கு பாசம் இருக்கும், அந்த பாசமே வேற வார்த்தையில் வரும். நீங்கள் அந்த சீன் சொல்கிறதுனால அதுவே எப்போவுமே ஒரு சினிமாலே அது ரொம்ப அஃபெக்டிங் விஷுவலாக இருந்திருக்குல்ல. ஒருத்தன் வந்துட்டு அந்த க்ளவுன் காஸ்டியூம் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதில் அவன் வேற ஒருத்தங்களை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணும்போது நம்ம தூரத்திலிருந்து வேற விதமான ஒரு புரிதலோடு அதை பார்க்கும்போது நமக்கு அபூர்வ சகோதரர்கள் ஆப்வியஸ்லி டக்கு ஞாபகம் வர. அபூர்வ சகோதரர்கள் எனக்கு வந்துட்டு இந்த தர்மதுரையில் அவர் கண்ணாடி போட்டுட்டு தொப்பி போட்டுட்டு போவார், அவங்க அண்ணன் தம்பி இருக்கிற இடத்துக்குலாம் போவார், அங்கே இது பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி எனக்கு அதான் சொல்கிறேனே, எனக்கு கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் சாமும் கொடுக்கணும் அந்த படத்தில் அப்படின்னு எனக்கு எப்பயுமே தோணிட்டு இருக்கும். அந்த தர்மதுரை நீங்கள் சொல்லும்போது அதுலேயே நிறைய ஒரு இந்த படத்துக்கான ஒரு எமோஷனல் மூமெண்ட்ஸ்க்கான ஒரு ஸ்பேஸ் நிறைய இருக்குல்ல அந்த ஃபிலிமில். ஒரு இடத்துல அவன் அசிங்கப்பட்டுட்டு ஒரு மாதிரி அங்கேருந்து அவன் எப்படி போகிறான் அந்த இடத்த விட்டு. சரி ஓகே இல்லை நீங்கள்லாம் நல்லா இருங்கன்ற ஒரு ஸ்பேஸ்லேருந்து அவன் கிளம்புறான்ல. நீங்கள் எப்போ பார்த்தீங்க தர்மதுரைலாம்? நான் சின்ன வயசில் கேடிவி, ராஜ் டிவியில் ஆக்சுவலாக அதிகமாக போடுவாங்க. ஓகே. ஆமாம், அதில் வந்துட்டு இந்த டிசம்பர் மாதம் வந்துட்டு ஒவ்வொரு ஹீரோவோட மாதத்துலேயும் அவங்களோட படங்கள் தான் போடுவாங்க ஃபுல்லாக ராஜ் டிவியில். ஸோ அந்த டைமில் டிசம்பர் மாதம் ஃபுல்லாக ரஜினி சார் படமாக தான் இருக்கும். உங்கள் வயசுக்கு நீங்கள் அந்த ஃபிலிம்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் அந்த காலத்து படம் என்ன ஒரு மாதிரி சென்டிமெண்ட் போட்டு சாவடிக்கிறாங்கலாம் தோணுதில்லை உங்களுக்கு? இல்லை, அப்படி தோணுதில்லை. எனக்கு கேடிவியில் போடுற படமாகட்டும், ராஜ் டிவியில் போடுற படமாகட்டும் எல்லாமே நல்லா எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, சிரிப்போம், அழுவோம், யோசிப்போம், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ எனக்கு கேடிவி எவ்வளவோ அந்த மாதிரி ராஜ் டிவி படங்களும் நிறையா அதை பார்த்தும் நிறையா எடுத்துக்கிட்டேன். நம்ம ஹீரோ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது அப்படின்னு பேசும்போது இல்லை, இந்த படத்தில் பிரதீப் வந்துட்டு ஸ்கிப்பிங் பண்ணிட்டு இருப்பார் ஒரு வீடியோ கால் நடக்கும்போது. எனக்கு ரொம்ப சிரிக்காமல் இருக்க முடியல, நான் ரசித்தேன் நான். அதுவாக இருக்கட்டும், இல்லை வாயில் கொடையை ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருப்பார், அந்த மொமெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் அப்படி டிசைட் தீஸ் ஆன்டிக்ஸ். அது வந்துட்டு என்னென்னா வாழ்க்கை நம்மளை கண்ணா பின்னான்னு பண்ணும்போது அழுகிறத தவிர ஏதாவது ஒன்று பண்ணணும். ஓகேவா, எனக்குள்ளே ஒரு மைண்ட் ஸ்டேட் போயிட்டுருக்குல்ல, நான் அதை ரேஷனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். விட்றா அப்படின்னு தட்டி விட ட்ரை பண்ணுறேன்ல, அது எனக்கு கொஞ்சம் ஃபிசிக்கல் ஃபார்மில் உங்களுக்கு டைம். நீங்கள் நினச்சிருந்த வீடியோ காலில் அவன் கவனிச்சுக்கிட்டு இருக்கான்ற ஒரு ஸ்பேஸை மட்டும் விட்டுருந்தா கூட போதுமானதாக இருந்தோம். இல்லை சினிமா ஸ்க்ரீன் பிளே அதுமா நகாஸ் அப்படின்ட்டு ஒன்று நாங்கள் பேசுவோம். என்னென்னா எல்லா சீனுக்குள்ளேயும் ஒரு நகாஸ் இருக்கணும், ஒரு சின்ன ஷார்ட்டு கூட வேஸ்ட் ஆகிடக்கூடாது. இப்போ அங்கே ஒரு சிரிக்கிற ஸ்கோப்போ ஒரு ஃபீல் பண்ணுற ஸ்கோப்போ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அது எதுக்கு நான் விட்டுறணும், அதை என்னால் விட்டுற முடியாதுல்ல. இப்போ சாதாரணமாக பார்க்குறத விட ஸ்கிப்பிங் பண்ணிட்டு பார்த்தா ஃபன் இருக்குது, ப்ளஸ் அதில் இருக்க ஐரனி நல்லா இருந்துச்சு. வரும்போது தூக்கு கயிறை பார்த்தான், அவள் தூக்கு போட போனான், அதில் தான் இவ்வளோ பெரிய பிளேவே மாறுது. இப்போ அவன் அந்த தூக்கை எடுத்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டே அதை பார்க்குறான் அப்படிங்கிறதுல இருக்கிற முரண் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த முரண்னால தான் ஃபன்னாக இருக்குன்னு நினைக்கிறேன் அது. ஸோ இட்ஸ் நகாஸ். நீங்கள் சொன்னீங்க அந்த ஊரும் பிளட் வர்ற ஒரு டைமில் இருந்து இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் என்னவாக இருந்திருக்கு, அது என்னவா மாறி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக அதை சந்திச்சிட்ருக்கேன்னு. அதனால் தோணுச்சு இந்த ஊரும் பிளட் அப்படின்ற ஒரு ட்ராக்கே இந்த படத்தினுடைய ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு முதுகெலும்பாகவே இருக்குது எல்லா இடத்துலையுமே. எமோஷ்னலான காட்சிகள் என்ன சுலபமாக அழ வைக்கிறதுக்கான ஒரு கருவியாகவே அதில் வரக்கூடிய மூச்சவ பேச்சவ அப்படின்ற ஒரு லைன் வருது, ஹீரோ மோமெண்ட்டுக்காக வேற ஒன்று அந்த ரேப் பிட் மாதிரி ஒன்று பிரயோஜனப்படுது. பிரிட்டி மச் இந்த பாட்டு எல்லா இடத்துலையுமே இருக்குல்ல இந்த படம் பூராக. அந்த ஹோல் பாட்டு பண்ணும்போது சொன்னது என்னென்னா இந்த ஹோல் படத்தை சம்மரைஸ் பண்ணுற ஒரு பாட்டாக இருக்கணும். எல்லா டைனமிக்ஸும் லைக் ஒரு ஃபன், ஒரு எமோஷன், ஒரு மாஸ் எல்லாம் மிக்ஸ் ஆனது தான் அந்த படம். ஸோ அது எல்லாமே ஒரே பாட்டுக்குள்ளே மிக்ஸ் ஆகியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் அந்த சாங் சொன்னது. அது நினச்சதை விட எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டு சாய் அதை பண்ணிட்டார். அவரோட மேஜிக் எண்டில் ரேப் வைக்கணும்னு தோணுதாகட்டும், நடுவில் லவ் போர்ஷன் பண்ணலான்னாகட்டும், எல்லாமே அவரால் அதை கிராக் பண்ண முடிஞ்சு அது எல்லாமே சீம்லெஸ்ஸாக ஒரு ட்ராக்காக அவரால் மாற்ற முடிஞ்சுது. ஸோ அந்த ஒரு ட்ராக்கும் இந்த ஹோல் படமே நான் சிமிலர்னு தான் நான் பார்க்குறேன். இந்த ஹோல் படத்துக்குள்ளே என்னென்ன டைனமிக்ஸ் இருக்குதோ அது எல்லாமே அந்த ஒரு பாட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அது நல்லா ரெண்டுத்தையுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஏன் அது உங்களுக்கு அவசியமாக இருந்துச்சு இது ஒரு பாட்டுக்குள்ளே அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா நீங்கள் நினச்சதா டிஃப்ரெண்ட் சவுண்ட் ஸ்கேப்ஸை உருவாக்கியிருக்கலாம்ல.
டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். ஓகே, ஹீரோ யூஸ்வலாக அப்படி தானே பண்ணுறது, ஹீரோ தீம் ஒன்று, லவ் தீம் ஒன்று, பிட்ரேயல் தீம் ஒன்று, இந்த மாதிரி. ஏன்னா இப்போ ஒரு படத்துக்குள்ளே டூ மச் நம்ம பேக் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல. எனக்கு ஒரு ஒரு வைல்ட்னஸ் இருக்குல்ல. ஸோ நான் வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு பாட்டில் வைக்கணும்னு மட்டும் நினைக்காம அந்த ஒரு வைல்ட்னஸை ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கணும் ஆடியன்ஸுக்கு, ஒரு சாம்பிளாக. இப்போ இதுதான் கதைன்னு எப்படி ட்ரெய்லர் நம்ம கொடுக்குறோமோ, இந்த கதையில் இருக்க வைல்ட்னஸையும் இதோட அப்ரோச்சில் இருக்க வைல்ட்னஸையும் நம்ம ஒரு எசன்ஸாக ஒரு சாம்பிளாக கொடுக்கணும்னு நினச்சது. அந்த ஒரு வைல்ட்னஸுக்காக தான் அந்த உரும்புல. பிகாஸ் இது சாயோடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால ஸ்கோர் வைஸ், சாங்ஸ் வைஸ் உங்களுடைய அனுபவம் என்னவாக இருந்துச்சு? வை டு யூ திங்க், what is most striking about him? எனக்கு வந்து சாயோட ஸ்பிரிட் எனக்கு என்னென்னா, அந்த ஹோல் ப்ராசஸ்லேயும் சரி, பாட்லேயும் சரி, பிஜிஎம்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே புஷ் பண்ணணும். அந்த ஒரு துடிப்பு, நம்ம வந்துட்டு இங்கே சும்மா வந்தோம் போனோன்றதுக்கு இல்லை. we have to do something, we have to have our name in தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல அவருக்கு இருக்க அந்த ஸ்பிரிட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ஒரு நல்ல டேக்அவேவாக இருந்துச்சு. இப்போ தேவ்தாஸ் டெம்ப்ளேட்டில் பல படங்கள் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இதில் ஒரு பெரிய கேப் தெரியுது. இதில் நான் என்னுடைய வேலை ஒன்று இருக்குது, இதை நான் பண்ணி ஆகணும் இந்த டெம்ப்ளேட்குள்ளே. நீங்கள் நினச்சது தேவதாஸ் வந்துட்டு உண்மையிலே ஒரு ஃபீல் தான். அது எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஃபீல். அது நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பர்சனலாக உள்ளே இருக்கிற பெயின்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் தான், இமேஜ் தான். அது எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கணும். ஆனால் அதே நேரத்தில் தேவதாஸாக இருக்க என்னால் என்கரேஜ் பண்ண முடியாது மற்றவங்கள. யூனோ அதில் ஒரு அழகு இருக்குன்ட்டு எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ண வேணான்றீங்க. ஆமாம், எனக்கு என்னென்னா அது ஒரு ஃபீலாக நம்ம ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல். சே, நம்ம எப்படிலாம் நம்மளும் இப்படி தானே சோகப்பட்டோம் அப்படின்னு எனக்கு கனெக்ட் ஆகும் தேவதாஸ் பார்க்கும்போது. ஆனால் கதையின் முடிவில் அந்த கேரக்டர் தேவதாஸாகவே இருக்க அலோவ் பண்ணிட்டா நம்மளோட ஜென்ரேஷனுக்கு, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு விட்டுட்டு போயிட்டா அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற மெசேஜ் சொல்லக்கூடாது. இல்லை, எல்லாருக்கும் ஒரு லைஃப் இருக்குது, மூவ் ஆன் ஆகணும். தேர் இஸ் ஸோ மச் ஹாப்பினஸ் தேர். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நிறையா ஹாப்பினஸ் இருக்குது, அதை நோக்கி போகணுன்றதை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப நாளாக தோணுன ஒரு விஷயம். ஸோ அதை அந்த ஃபுட்பாத் சீன், அவங்க 2 பேரும் உட்காந்து அழுகிற சீனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணதும் அதுதான். அவன் தேவதாஸ் ஆகிட்டான், ஆனால் அவனை தேவதாஸ் ஆக்கிடக்கூடாதுன்றதுக்கு இந்த பக்கம் இவ போடுற எஃபர்ட் இருக்குல்ல. இவ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னவா சில்லியாவோ செல்ஃபிஷாக என்னவா தெரிஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல அவள் சொல்கிறது என்னென்னா, டே நான் அவ்வளோ வர்த்து இல்லைடா, நீ இப்படி ஆகிடாதடா, லவ் ஃபெயிலியரை நீ போதையாக பார்க்க ஆரம்பிச்சிட்ட, எந்த போதையாக இருந்தாலும் அதை அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சின்சியராக அவனை பார்த்து சொல்கிறான். அவன் அப்படி ஆயிடக்கூடாதுன்னு. ஸோ இதுதான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சது. நான் உங்களை அடுத்த ஜென்ரேஷனாக பார்க்கறதுனால நீங்கள் பழகக்கூடிய சர்க்கிள்ஸில் இதெல்லாமே இந்த தேவதாஸ் அப்படின்ற ஒரு ஐடியா ஒரு காலத்தில் இருந்த ஒரு ஐடியாவாக பார்க்குறீங்களா, இல்லை உங்களை சுற்றி இன்னமும் இருக்கிற ஒரு ஐடியாவாக பார்க்குறீங்களா? நான் வந்துட்டு இதை எப்படி பார்க்குறேன்னா, தேவதாஸ் ஐடியா இப்போ இருக்குது, ஓகேங்களா. ஒரு பொண்ணு விட்டு போகும்போது ஃபீலிங்ஸ் வருது. இப்போ உதாரணத்துக்குனா என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்துட்டு ஒரு பொண்ணு அவனுக்கு பிரேக்கப் பண்ணிச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணான், ரொம்ப ஜென்யூனாக ஃபீல் பண்ணான். அடுத்த 2 நாளில் டிண்டரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணான். ஓகேவா, நான் இதை ஜட்ஜ் பண்ணுறதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லுங்கள், சாதாரணமாக ஜட்ஜ் பண்ணாமல் இதை பார்க்கும்போது ரெண்டுமே உண்மைன்ற இடம் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன். இது இருந்தா அது பொய்யா, அது இருந்தா இது பொய்யான்னு நம்ம டிண்டருக்கு போயிட்டான்றதுனால அவன் சந்திச்ச வழி பொய்யா அப்படி இல்லாம இது எல்லாமே ரோஸ் இருந்தா முள்ள இருக்கும், முள்ள இருந்தா ரோஸ் இருக்கும்ன்ற மாதிரி இதெல்லாம் சேர்த்து ஒரிஜினல் தேவதாஸ் டைம்ல டிண்டர் இருந்தா மேபி அவரும் டிண்டருக்கு போயிருப்பாரு. ஓகேங்களா, தேவதாஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஃபீல் இருக்கும், பட் நம்ம அதுக்காக மூவ் ஆன் ஆகாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி நான் அதுதான் பார்க்குறேன். உள்ளே ஃபீல் பண்ணுறாங்க, உண்மையாகவே ஃபீல் பண்ணுறாங்க, சின்சியராக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குன்னு மூவ் ஆன் ஆகாமையும் இருக்க முடியாதுன்றல தெளிவாக தான் இருக்காங்க. ஸோ தே ஆர் மூவிங் ஆன், விச் இஸ் அ குட் திங். அகன் மாதிரி. ஓகே, டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபிலிம் சில முடிவுகள் நீங்கள் எடுக்கிறீங்க, சில தீர்வுகள் கொடுக்குறீங்க. அதில் இவருக்கு ஒரு ஹார்ட் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று வருது. அது கொஞ்சம் ஈஸி எஸ்கேப்பாக இருந்துச்சா நரேட்டிவ்ல? ஆமாம், அது ஈஸி எஸ்கேப்பானா ஆமாம். பட்டு கதைக்கு அகெயின் நான் வந்துட்டு எல்லாத்தையுமே கேட்டர் பண்ணணுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு எல்லா விதமான எனக்கு ரொம்ப அப்படியே வைல்டஸ்டான ஒரு எண்டிங் போட்டு எனக்கு கார்டு போடுறத விட எனக்கு ஸ்மூத்தாக லேண்ட் பண்ணணும். நம்ம ஏன்னா இல்லைனா பாயிண்ட்லெஸ்ஸாக ஆகிடும் இவ்வளோ பேசினது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு அது அங்கே கன்வீனியண்ட்டாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வச்சு ஒரு ப்ளே பண்ணணும் நான். அதுக்கப்புறம் அதை ஹீரோக்கு ஏற்றணும்,
அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன்ஸ், அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, இவன் தனியாக பார்க்குறாங்க அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய வேலை இருக்கு. ஆனா அதுக்கான நேரம் இருக்கான்னு தான் தெரியல. ஆமா, எனக்கு இது எடுத்தது வந்துட்டு புலிவால் மாதிரி போயிட்டே இருக்கு, லைக் அனுமார்வால் மாதிரி, சாரி, போய்கிட்டே இருக்கா. ஏதோ ஒரு இடத்துல நான் அதை ஒரு ரவுண்டு போட்டு அதை முடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அது முடிச்சது. ஓகே ஓகே. ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய சரத்குமார் அவங்க கேரக்டருக்கு ஒரு மனமாற்றம் ஒன்று நடக்குது அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போயிருப்பீங்க. அதனுடைய நோக்கம் கண்டிப்பாக என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதை நான் நம்பினா தான் எனக்கு ஒரு புரியுது. எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதில் நேரம் செலவழிச்சிருந்தா, இது பர்சனல் ஒப்பீனியன் மட்டுமே, ஒருவேளை இன்னும் வேலை செஞ்சிருந்தா நான் நம்பியிருப்பனோ. இல்லைன்னா இவன் வந்து அந்த குழந்தைய தொட்டதுக்கே வெறியாகக்கூடிய ஒருத்தன், அவன் மேலே அவன் தோளில் இவன் கை போட்டுக்கிட்டு அங்கே உட்கார்றதுக்கான ஒரு காரணம் இவனுக்கு கிடைச்சிதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் மனசில் ஓடிட்டு இருந்துச்சு. நான் அது அது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், எல்லாத்தையுமே இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இதுவே இல்லை, எப்பயுமே லைஃப்லையும் சரி, இன்டர்வியூவையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அது எதை வேணா பெட்டராக பண்ணியிருக்கலான்றது வந்து ஒரு நல்ல வார்த்தை. பட் அந்த சீனில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த சிச்சுவேஷன் அவன் கோத்ரூ பண்ணது இருக்குல்ல, இந்த ஹீரோ பேசினதுனால இல்லை, இந்த ஹோல் சிச்சுவேஷன் வந்துட்டு அவனை ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு எப்படி தள்ளிச்சோ, எப்பயுமே நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம்லேருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு சடனாக ஃப்ளிப் ஆகும். ஸோ இந்த சிச்சுவேஷன் அதை யோசித்து பார்க்கும்போது அவனோட இன்ட்ரோஸ்பெக்ஷனில் அது அவனுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி அவன் சொல்கிறதே எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், அதுதான் ஃபஸ்ட்டு வார்த்தை அவன் சொல்கிறது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். நான் திருந்திட்டேன் அப்படின்லாம் சொல்கிறத விட, ஸோ அந்த டைம் வேணுன்றது கொஞ்சம் ஹானஸ்டான ஒரு போர்ட்ரேலாக இருக்கும், ரேதர் தான் நான் திருந்திட்டேன் நான் மன்னிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் அது வரைக்கும் அவன் எப்படி காமிச்சிருக்கீங்கன்னா, அதில் ஒரு பெரிய வேலை ஒன்று பண்ணியிருக்கீங்க. அவனை ஒரு எனிமியாக நம்ம காமிச்சு, அவன் எனிமி தான் ஆக்சுவலி, அவன் பண்ண வேலைகள் இதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணியிருக்கான் அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது அவன் ஏற்கனவே ஒரு பக்கத்தில் ரொம்ப தூரம் போயிட்டான். அவன் அங்கேருந்து மறுபடியும் நம்ம கூட்டு வர்றதுக்கு அவன் ஒரு பெரிய விஷயத்த சந்திச்சால் மட்டுமே உன்னை இப்போ கூட நம்ப முடியுமான்னு தெரில, பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் தான் இருக்க வேண்டியிருக்குல்ல. இப்போ எனக்கு என்ன ரியலாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இப்போ அவன் சரண்டர் ஆகலை, அவன் வந்துட்டு திருந்தலை அப்படின்னும் முடிக்க முடியும். டெஃபினட்டாக அது வந்துட்டு அதோட ரியாலிட்டிக்கு வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் எனக்கு என்னென்னா, ஒரு கதை வந்துட்டு போய் சேர வேண்டியது என்னன்னா, மனமாற்றம் கண்டிப்பாக வேணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னால் பிரச்சனையை மட்டும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, எனக்கு சொல்யூஷன் சொல்லி ஆகணும். ஒரு திரைக்கதைகள் அது லேண்ட் ஆனது மேபி இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஆனால் அது இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பழசாக இருந்தாலும் அந்த மனமாற்றம் நடந்தால் தான் ஒரு கதையில் ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் இந்த படம் அது வழியாகத்தான் ஒரு நம்பிக்கையும் விதைக்க முடியுன்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம், கொஞ்சம் ஹோப்ஸ் வேணும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அது இவருக்கு ஒரு ரெசல்யூஷன் அப்படின்னா, மறுபக்கம் அகனுக்கும் ஒரு லவ் ஸ்பேஸுக்குள்ள நரேட்டிவ்லி தள்ளப்படுறாருன்னு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது ஏன் தேவை நீ வந்துட்டு உனக்கு அது வேணானாலும் நான் பிடிச்சோன்னு தள்ள. ஆமா, கீர்த்தி முடிவு பண்ணியாச்சு, இப்போ உட்கார் அந்த பொண்ணோடன்ற மாதிரி. படம் ஃபுல்லாக நிறைய பட்டாச்சு, ஓகேங்களா? அது முடியும் போதும் அந்த பட்டதோடு அனுப்புறத விட தெர் இஸ் அ நியூ லைஃப், அவ்வளோதான். நான் சொல்கிறது எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, தேவதாஸா எவ்வளோ வேணால் ஃபீல் பண்ணிக்கோங்க, ஆனால் தேவதாஸாவே இருந்துடாதீங்க, அவ்வளோதான் அதோட. இப்போ அதுலேருந்து அவன் மீண்டு வந்தாலே அது ஒரு வெற்றி தானே. அவன் மறுபடியும் குவிக்காக இன்னொரு பொண்ணுக்கிட்ட அவன் பவுன்ஸ் ஆகுறான் அப்படின்றத விட நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவன் சொல்கிறதுக்கு மீண்டு வந்தான், வெளியே வந்தான், வாங்கலவனா, வேலைக்கு போனான் அப்படிங்கிறது ஓகே. ஆனால் அது ஆடியன்ஸ்ட்டு போய் லேண்ட் ஆகும்போது அவன் மீண்டு வந்தான்றது போய் எனக்கு ஸ்ட்ரைக்கிங்காக லேண்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. திரும்ப அவன் தேவதாஸா இருக்கிறான் தான் என்னால் அந்த விஷுவல் மீடியத்தில் என்னால். அவன் இன்னொரு பெண்ணு கூட அவன் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த வழி வச்சுட்டு ஒரு பைனரி தேவைப்படுது எனக்கு சொல்கிறது. கட்ரைட்டாக ஒரு பைனரியாக நான் அதை சொல்லி ஆகணும். நான் ரொம்ப பிளண்ட்டாக சொன்னேன்னா, அவன் போனானா இல்லையான்னு ஒரு ஆசிலேஷன் இருக்கும். ஒன்று முடித்தா அவன் யாருமே இல்லை அப்படின்றது முடிக்கிறது ஒரு தீம், இல்லை மூவ் ஆன் ஆயிட்டான் அப்படின்னு முடிக்கிறது ஒரு தீம். இடையில விட்டோன்னா அது ஒரு எந்த விதமான முடிவுமே இருக்காது. அந்த ஷார்ப்னஸ் வேணும்னா அவன் அது சேர்ந்தால் தான் பெட்டராக இருக்கும். ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் வந்திருக்கோம் கீர்த்தி. இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த 2 நாளில் நீங்கள் கேட்ட ஃபீட்பேக் எல்லாம் என்னவாக இருக்குது? எது ரொம்ப உங்களை மகிழ்விச்சிச்சு, எது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுத்துச்சு, என்ன வேணா இருக்கட்டும்? ஏகப்பட்ட ஃபோன்ஸு. அப்படியா? ஆமாம். ஃபர்ஸ்ட் டைம் இன் யுவர் லைஃப்பில்? இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரொடியூசர்ஸ் சொல்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வரேன் அப்படியே எனக்கு என்னென்னா, தேர் சேயிங் எக்ஸ்ட்ராடினரி நம்பர்ஸ் இட் இஸ் மேக்கிங். அது ரொம்ப ஹாப்பி எனக்கு. க்ரௌட் எல்லாம் உள்ளே வராங்க, நான் தேட்டரில் போய் பார்க்கும்போது இன்டர்வலோட சத்தம் வந்துட்டு எனக்கு ரொம்ப அப்படின்ட்டு இருந்துச்சு. ஹானஸ்ட்டாக நான் சொல்கிறேன், அந்த இன்டர்வலுக்கு அந்த சவுண்டு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸில் அவன் சாக்லேட் சாப்பிட்டு நடந்து வரும்போது அதுக்கு கற்றுனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
இந்த 2 இடம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் நான் ஃபஸ்ட்டு என்னோட ரெஸ்பான்ஸ். அப்புறம் ப்ரொடியூசர் சொன்ன நம்பரு. அப்புறம் என்னோடய ஹீரோ வந்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அவர் வந்துட்டு ஓகே நம்ம ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், நம்ம வந்துட்டு மக்களுக்கும் பிடிக்குது, நம்பர்ஸாகவும் நல்லது பண்ணுது அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். இது 3 விஷயம் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆடியன்ஸு, என்னோடய ப்ரொடியூசர், என்னோடய ஹீரோ, இவங்க 3 பேர் ஹாப்பியாக பார்க்குறதுக்கு எனக்கு ஹாப்பி. அது இல்லாமல் எனக்கு நிறையா ப்ரொடியூசர்ஸ்லேருந்து கால் வந்துச்சு, நல்லா போகிறத பார்க்குறாங்க. இப்போ சில பேர் சொல்லுவாங்க இங்கே அங்கேன்னு பேசுவாங்க, பட் அது ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு 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 நல்ல டிஸ்கஷன், ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுன் ஆகும்போது அது அப்படி தான் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எல்லா விதமாகவும் பேசுகிறத நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், எல்லாமே பார்க்குறேன். நிறைய பெருசாக போகும்போது மாற்று கருத்துக்களும் வரதான் செய்யுன்ற மாதிரி. உங்களுக்கு ஒரு ஒயிட் ஸ்பேஸில் போகும்போது இப்போ ஆக்சுவலாக எனக்கு சம்டைம்ஸ் தோணும், உரும் பிளட்டு சாங்கில் ஆரம்பிச்சு படம் வரைக்கும் எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். லைக் யூனோ வரும்போது ஒன்றாகும், அது அதோட நைட்டு வேறு ஒன்றாகவும் மாறுறது. ஸோ அதை அப்படியே மாறி இன்றைக்கி ஒரு ஒரு பெரிய ஸ்பேஸ்க்குள்ளே அது போகும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நினச்ச மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் உருவாயிருக்கு, அண்டு நம்பர்ஸும் நல்லா பண்ணுது. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு கலைஞனோ யாரோ ஒருத்தங்க எனக்கு இதை பற்றி பேசினாங்கன்ற மாதிரி ஏதாவது நடந்திருக்காது? ரீசெண்டாக இப்போது சிம்பு சார் நேற்று ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி அவர் வந்துட்டு சூப்பராக பண்ணிட்டீங்க, பயங்கரமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப டச் ஆச்சு படம், ப்ளஸ் அந்த கருத்து வந்துட்டு ரொம்ப ஜனரஞ்சகமாகவும் மாடர்னாகவும் இருக்குது, இன்றைக்கி தேவையான ஒரு கருத்தாக இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னு எனக்கு அவர் இன்னும் நிறையா பேசினார். ரொம்ப ஃப்ரீயாக ஹாப்பியாக பேசினார். அது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அது இல்லாமல் இன்னொரு சில பேர் பேசினாங்க, அது சொன்னால் தெரியாது உங்களுக்கு, பட் எனக்கு அதெல்லாமே ரொம்ப ஹாப்பி. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்க ஒரு நடிகர் உங்களுக்கு கால் பண்ணிட்டு சொல்லும்போது, இஸ் தேர் எ டெம்டேஷன் ஆஃப் சேயிங் பிடிச்சிருந்தா அடுத்து ஒன்று பண்ணுவோமான்னு கேட்குறதுக்கு ஒரு டெம்டேஷனாக இருக்குமா உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்கும். அதில் ஏன்னா நான் இவங்களோட எல்லார் படமும் நம்ம பார்த்து தான் வளருவோம். அவங்க கூட ஒரு படம் பண்ணோன்ற ஆசை இல்லாமலாம் இருக்காது, அதுக்கு தான் இருக்கோம் நம்ம. இருக்கும் சார். நீங்கள் ஆல்ரெடி அந்த ஸ்பேஸில் இருக்கீங்களா? Do you have a bunch of stories that you want to turn into films next? சார் நான் ஒரு 4-5. ஏன்னா டிப்பிக்கலி இப்போ உங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளேயும் போகும்ல நிறைய பேர். ஆமாம் சார், எனக்கு இவங்களுக்குலாம் ஒர்க் பண்ணணுன்ற ஆசை ஆல்ரெடி. இன்னொன்று நான் தான் சொன்ன மாதிரி ஒரு 4-5 கதை நம்ம எழுதும் போதெல்லாம் சேர மைண்டில் நினச்சிட்டு அதோட மேனரிசம்ஸில் அதுன்னு எழுதி வச்சுருப்போம். அதுதான் நம்மளோட எக்ஸ்ப்ளோரிங் ஆசையே. ஸோ அந்த மாதிரி இருக்கானா இருக்குது, ஒர்க் பண்ணணும்னு எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணணும். இப்போது நீங்கள் ரஜினி அவர்களை வச்சுட்டு தான் உங்களுடைய கதைகள்லாம் எழுதுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ அந்த மேனரிசம், அந்த அவர் எமோஷனாக எப்படி அணுகுவார் அதெல்லாம் இருக்குல்ல. இப்போது அவருடைய ஒரு வழியில் வந்த நடிகர்கள்னு சில பேர் நம்ம சொல்லலாம். அதில் நம்ம எனக்கு சிம்புவையும் சேர்த்துக்கணும்னு தான் தோணுது. இப்போ அந்த நடிகர்களுக்கு மட்டுமே இந்த மாதிரி கதைகள் பொருந்துமா, இல்லை அந்த ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போகாத வேற விதமான நடிகர்களும் இது பொருந்தும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவரோட வழியில் வந்த இயக்குனர்னு வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ நான் என்ன சொல்கிறேன், யாராக இருந்தாலும் அது அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போகுன்றீங்க. ஓகே ஓகே. நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்பேஸில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை, ஏன்னா இயக்குனரோ ஹீரோவோ யாரோ ஒருத்தர் அந்த ப்ரோட்டோடைப்பை எவ்வளோக்கு எவ்வளோ உள்வாங்கியிருக்கிறாங்களோ அதுலேருந்து தான் அது வரணும். எய்தர் ஹீரோவாக இருக்கலாம், இல்லை இயக்குனராக இருக்கலாம். என்னோட படத்தில் ஹீரோ இயக்குனர் ரெண்டுமே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இயக்குனர் மட்டுமா இருந்துச்சுனாலும் எதுவுமே மிஸ் ஆகாமல் அது அப்படியே லேண்ட் பண்ண முடியும். ரைட் ரைட் ரைட். கிரேட். கீர்த்தி, வெல்கம் டு சினிமா, வெல்கம் டு தமிழ் சினிமா. இந்த படம் நான் சொன்னது போல் இது பேசக்கூடிய ரொம்ப தைரியமான சில விஷயங்களை ஜனரஞ்சகமான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே பேச முயற்சி பண்ணது. அண்ட் இட்ஸ் சச் அ டிஃபிகல்ட் பேலன்ஸ்ன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் இந்த பேலன்ஸை பியூட்டிஃபுல்லாக நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நிறைய சந்தோஷம் கொடுத்துச்சு இந்த படம், நிறைய ஆச்சரியங்கள் கொடுத்துச்சு. கான்ஸ்டண்ட்டாக நான் படம் பார்த்துட்டு இருக்கவங்க கூட பார்த்துட்டு நிஜமாவே இது நடக்குதா. அட் ஒன் பாயிண்ட் நிஜமாவே ஒன்று சொல்லணும்னா ஆனஸ்ட்டாக ஒரு சின்ன கான்வர்சேஷன் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் எங்களுக்குள்ள. போக போக ஒரு வேளை அகன் கூடயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ, ஏன்னா அவங்க கல்யாணம், ஏன்னா நம்ம அந்த இவங்களுக்கு தான் திருமணம் ஆகிருக்கு, ஸோ இதுதான் சரி அப்படின்ற ஸ்பேஸில் தானே நம்மளுடைய சினிமாலாம் அந்த புனிதப்படுத்தி தானே ஸ்க்ரீன் பிளே உங்களுக்கு இப்படி நினைக்கிறத நடத்தக்கூடாதுல்ல. பட் அது எந்த இடத்துலையுமே சுலபமான முடிவு. தமிழ் சினிமா வரலாறுல இதெல்லாம் தான் சரியான முடிவுன்னு ஒன்று இருக்குது. பட் அதை நான் செய்யணும்னு நான் நினைக்கலன்னு இந்த படம் கான்ஸ்டன்டாக தாண்டிக்கிட்டே வருது இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமாகவே நான் பார்க்குறேன். அண்ட் அந்த தைரியம் கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கட்டும். போக போக நீங்கள் எடுக்கக்கூடிய படங்கள் குறையாது. சூப்பர், கிரேட் டு நோ. ஆல் த வெரி பெஸ்ட் யூ கீர்த்தி. உங்கள்கிட்ட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை பற்றி.
நன்றி. ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஆகட்டும், இப்போ இருக்கிற போஸ்ட்டு கட் ஆகட்டும், ரெண்டுமே ரொம்ப ஹாப்பி சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்டர்வியூ. தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், எக்ஸ்ப்ளோரிங், ஃபீலிங் த ஃபிலிம். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ.